Come on fast. சீக்கிரம் திரும்பி பார்க்காம ஓடுங்க வாங்க. ஐயோ பாட்டி சீக்கிரம் வாங்க. ஐயோ வந்துட்டா ஓடுங்க சீக்கிரம் வாங்க. திருப்பதி வெங்கடேஸ்வர சாமி. வெங்கடேஸ்வர சாமி, குன்றத்தூர் முருகன் சுவாமி, முருகர் சாமியா, மதுரை மீனாட்சி அம்மன். நிறைய கடவுள்கிட்ட வேண்டி ஒரே பிள்ளையா இவன் தான் போறான். அதெல்லாம் பரவாயில்ல. இவனை போட்டு தரதுக்கு நான் மட்டும் விஷயத்த சொல்ல. தம்பி எனக்கு புத்திர பிச்சை போடு தம்பி. இவனை போட்டு தரதுக்கு அப்புறம் சுகில ஆர்டர் பண்ணிக்கோங்க. அவனை வெட்டிட்டீங்கன்னா சாப்பிடுற பொருள் மாதிரி திருப்பி கிடைக்க மாட்டான். அவனை வெட்டிடுங்க. இந்த பரதேசி உங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணு யாராவது லவ் பண்ணானா? இவன் சத்தியத்தை மீறிட்டான். ஆல் லேடிஸ் அது எனிமிஸ்னு சொல்லிட்டு அதே கையால ஒரு பொண்ணுக்கு ஐ லவ் யூ மெசேஜ் அனுப்பிச்சிருக்கான். இந்த சீனு கிட்ட சத்தியத்தை மீறினா டெத் கன்ஃபார்ம். அதனால தான் ஐயோ ஏன் தப்பு எதுவும் இல்ல. அந்த தேவி ஸ்ரீ பிரசாத் மியூசிக் டைரக்டர் தான் என்ன மாட்டி விட்டான். தேவி ஸ்ரீ பிரசாத் எப்படி எப்படிடா? அந்த பொண்ணை பார்த்த மயக்கத்துல அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கோட போதையில என் மூளை குழம்பி போய் அவகிட்ட நம்பரை வாங்கி மெசேஜ் அனுப்பிட்டான் மாமா. என்ன மாமா என்ன போட்டு தரதுக்கு கேங் அரேஞ்ச் பண்ணிருக்கியா? எங்க நிலைமைக்கு அந்த பட்ஜெட்லாம் இல்ல. அவங்கள என்ன போட்டு தள்ள தான் வந்திருக்காங்க. நான் மெசேஜ் பண்ண பொண்ணு பொள்ளாச்சில யாரோ பெரிய ரெட்டியோட பொண்ணாம்பா. அவங்களுக்கு பயந்து பெட்டி படிக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு ஊரை விட்டு ஓடலான்னு பார்த்தா நடுவுல இன்ட்ரோடக்ஷன் வேற, அதுலயும் பைக் லேண்டிங். பாய்ஸ் நம்ம பண்ணலாம் நினைச்ச போது அடுத்தவங்க பண்ணும் போது அதை பார்த்து ரசிக்கிறதே சுகதாப்பா. இவனை மட்டும் எதுக்கு? இவங்களோட ஃபேமிலியை பொறுத்தலுங்க. என்னோட சார்பா இதை நீங்க வச்சுக்கோங்க. உங்க கேட்ச் நல்லா இருக்கு, உங்க பேட்ச் நல்லா இருக்கு. ரெடிக்கார கேட்டேன்னு சொல்லுங்க, நான் கிளம்புறேன். பாய் பாய் மாமா. ஏய் போடா போடா போடா. ஓடுடா வேகமா. போடா. டேய் ஓடுடா. வெட்டுடா. சீனு என்னோட ஃப்ரெண்டு. ஆக்ஷன் சீக்வன்ஸ்ல இவனுக்கு தனி ட்ரெண்ட். பூந்து விளையாடிடுவான். இப்பதான் அருவா தூக்கி போட்டா பாயின்னு சொல்லிட்டு ஓடி போன. திரும்ப வந்து எங்காலும் நினைக்கிற. இத பாருப்பா, இந்த மாதிரி மெசேஜ் எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு என் ஃப்ரெண்டுக்கு அப்புறம் சோஷியல் மக்களுக்கு சொல்றதுக்காக தான் நான் இங்க வந்தேன். அதை விட என் ஃப்ரெண்ட் நானே கொள்ளுவேனா? அதுவும் இல்லாம என் ஃப்ரெண்ட் அடிச்சாலும் உதச்சாலும் நான் தான் பண்ணணும். டேய் உங்களுக்கு யாரு அந்த உரிமையை கொடுத்தது? என்னடா உன் கேரக்டர் இவ்வளவு குழப்பமா இருக்கு? ஒரு வாட்டி எந்த முடிவு பண்ணிட்டேனா அதுக்காக நான் உயிரையும் கொடுப்பேன். ஜான் தேனுங்க. அதுதான் என்னோட கேரக்டர். என் கேரக்டர் என்ன தெரியுமா? எவனாவது குறுக்குல வந்தா போட்டு தள்ளுறது. என் பேச்சு பவரா இருக்கும், என் கை ஃபோர்ஸா இருக்கும், என் மைண்ட் ஷார்ப்பா இருக்கும், என் அடி ஸ்ட்ராங்கா இருக்கும்டா. வேற நான் இவ்வளவு கேட்டு பாருங்க. மாமா பிளட். உன்னை சேவ் பண்ணுவேனே தவிர உன் அடியை ஷேர் பண்ணிக்க மாட்டேன். ஐ ஹார்ட் மூஞ்ச தொங்க போட்டுட்டேன். அப்பா அம்மா அக்கா தங்கச்சி தாத்தா பாட்டி ஓடுங்க. அம்மா வரண்டா வரண்டா போடா போடா. ஃபாஸ்டா போடா டேய். போடுங்கடா. கொஞ்சம் பொறுத்துக்கடா. நம்ம இங்க இருந்து சீக்கிரம் கிளம்பி போயிடலாம். மதுரைக்கே போயிடுறோம். நிறுத்துங்க. யாருக்கோ பயந்து நீங்க ஊர் விட்டு போணுமா? பயப்படணும்.
ஏன்னா அந்த பக்கம் ஜெய்பால் ரெட்டி இருக்காரு. டேய் இறங்குடா. ஏய், வா. நீங்க ஊன்னு சொல்லுங்க, அவனை இந்த இடத்திலே வெட்டி கொல்றேன. ஊன்னு சொல்லுங்கண்ணா. ஏய். என்ன தேவா உன் பிரச்சனை? நீ எந்த காலத்துல இருக்க? இந்த காலத்து பசங்கெல்லாம் இப்படிதான் இருக்காங்க. காதலிச்சா கொன்னுடுவியான. காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளும் மாறணும். நான் சொல்றத கேட்டு அவங்க 2 பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட. என்னால முடியாது பட்டேலா. நான் சொல்றத கேளு தேவா. என்னால முடியாது நான் பட்டேலா. சொல்றத கேளு தேவா. வேண்டாம் பட்டேலா. நான் சொல்றேன். 20 வருஷம் நீ தூக்கி வளர்த்த பொண்ணு உன்னை வெட்ட வர கண்டு கவனிக்கிற பத்தியா? ஏமா உங்க அப்பா கல்யாணம் பண்ணி வைக்க சொன்னா அடம் பிடிக்கிறான். அவனை கொன்னுட்டேன்னு வைக்க, நீங்க அழகா கல்யாணம் பண்ணிக்கலாம். கொன்னுட்டுமா? கொன்னுடுறேன். ஒன்னு சொல்லு, இல்லைன்னா இவனை கொன்னுடுவேன். அப்பா இவனை கொல்ல வந்தா இந்த அளவுக்கு துடிக்கிற? ஓ, உன் அப்பனை விட இவன் முக்கியமா போயிட்டான்ல உனக்கு. அப்பனை காதலிக்காத பொண்ணோட காதல் எனக்கு பிடிக்கல. லவ்ல பியூரிட்டி இல்லை. உன் அப்பன் எவனை கை காட்டுறானோ அவனுக்கு தான் நீ கழுத்து நீட்டணும். இல்லைன்னா இவனை வெட்டி வீசிடுவேன். எங்க அப்பா சொன்னவரே கல்யாணம் பண்ணிக்கிறேன், இவரை விட்டுருங்க. அது சின்ன வயசுல குழந்தை சாப்பிடணும்னா தூரத்துல இருக்க அந்த நிலாவை காட்டணும். வயசுக்கு வந்த பொண்ணு கல்யாணத்துக்கு ஒத்துக்கலன்னா காதலிச்சனோட சாவை நெருக்கத்துல காட்டணும். அன்பா நெஞ்சில பொத்தி பொத்தி வளர்த்த பொண்ணு நெஞ்சில எட்டி மிதிச்சுட்டு போனா அந்த வலி எப்படி இருக்கும்னு எனக்கு நல்லா தெரியும். அவரோட ஆளுங்க உங்க பையனை தூக்க இங்கதான் சுத்திட்டு இருக்காங்க. தெரிஞ்சுக்க சொல்லி அந்த ஜெய்பால் ரெட்டி எனக்கே கால் பண்ணாரு. எனக்கு ஜெய்பால் ரெட்டியோட பேக்ரவுண்ட் தெரியாம அவங்க ஆளுங்க எல்லாரையும் அடிச்சிட்டேன். எஸ்ஐ சார், உங்களுக்கு தான் ஜெய்பால் ரெட்டி தெரியும்ல, அவருக்கு ஒரு கால் பண்ணி கொடுங்களேன். நான் அவர்கிட்ட மன்னிப்புக்கிட்டே என் ஃப்ரெண்டை விட்டு சொல்லிடுறேன் ப்ளீஸ். ஹலோ, இவங்க ரொம்பவே பயந்து இருக்காங்க சார். நீங்க விட்டா இந்த ஊரை விட்டே போயிடுவேன்றாங்க. அவனை என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்க சொல்லு. சார் அது வந்து நீ சொன்னதை நான் கேட்டல, அப்ப நான் சொன்னதை நீ செய். அவர் நேர்ல வந்து உன்னை சாரி கேட்க சொல்றாரு. சாரி சொல்ல போனா பேக்ல வர போறது என் பாடி தான், நான் சொல்ல மாட்டேன். அவர் கேட்டதுல என்ன தப்பு இருக்கு? அந்த ஜெய்பால் ரெட்டியோட ஈகோ சால்வ் ஆகணும்னா நீ அவர்கிட்ட போய் சாரி கேட்டே ஆகணும். இது ஃபிக்ஸ். இம்பாசிபிள். யாரா நீ? கை பயந்துட்டு இருக்கும்போது கால் பதறி போச்சு. சாரி சொல்றதுக்கு ஹைதராபாத்ல இருந்து லாரி ஏறி வந்திருக்கேன். ஹைதராபாத்ல இருந்து அந்த பையன் வந்திருக்கானே. இவன் பேரு பாண்டுங்க, என் ஃப்ரெண்டுங்க. மெசேஜ் அனுப்புனது இவன் தாங்க. உங்ககிட்ட சாரி சொல்ல பயந்துகிட்டு இருந்தான். இவனுக்கு தைரியமா இருக்குமேனு துணைக்கு வந்தேன். மெசேஜ் அனுப்புனது இவன் தாங்க. ஆமாங்க. நீ சாரி சொல்லிடுறா, போயிடலாம். உண்மையை சொல்லணும்னா இந்த நடந்த தப்புல என்ன விட அந்த தேவி ஸ்ரீ பிரசாத்துக்கு தான் அதிகமான பங்கு இருக்கு. அப்ப சாரி சொல்றதுக்கு அந்த 3 பேர் ஏன்டா வரல? 3 பேரா? அதான் தேவி ஸ்ரீ பிரசாத்னு சொன்னீங்க. டேயோட காமெடி சென்ஸோட சேர்த்து மியூசிக் சென்ஸ் இல்லடா. பேச்சை நிறுத்திட்டு சாரி சொல்றா. தேவி ஸ்ரீ பிரசாத்னா 3 பேர் இல்ல, அவர் ஒருத்தர் தான். the one and only rockstar DSP. ஃபாலோ இட். அது வந்து என் ஃப்ரெண்டுக்காக நான் ஸ்போர்ட்ஸ் அகாடமி வெளியே வெயிட் பண்ணும்போது உங்க பொண்ணு பார்த்த மயக்கத்துல பேக்ரவுண்ட் மியூசிக்ல மூழ்கி மனசு கண்ட்ரோல் இல்லாம மெசேஜ் அனுப்பிச்சிட்டேன் சார். சாரி சார். எல்லாரும் சாரி. பாப்பலாம். கதவை சாத்துங்கடா. கண்ணுக்கு பிடிச்சதெல்லாம் வேணும்னு ஆசைப்பட்டேன். அது கடைசியில் ஆபத்துல தான் முட்டியும். என் பொண்ணை பார்த்து மயங்கிட்டேன்னு மெசேஜ் அனுப்பியிருக்கேன். என் பொண்ணு கண்ணு இருக்கவே அந்த மெசேஜ் அனுப்பின அந்த கைய கௌமதி
வரேன்ப்பா. வாவ், ஆர்கிடெக்சர் செம்மையா இருக்கா. இப்படி இருந்தா இவன் எவன் இருந்தாலும் வாங்கிடுவான். உனக்கு அந்த பொண்ணு மேல எந்த ஃபீலிங்கும் இல்லைல்ல? இந்த சுச்சுவேஷன்ல கேக்குற கேள்வியாடா இது? she is my sister, own sister. அப்பா ஏய் நில்றா. சார், ஆக்சுவலா மெசேஜ் பண்ணது நான் இல்ல, ஈஸ் பாண்டு. சீனு. அது நானு. மெசேஜ் பண்ணதாவ மேனேஜ் பண்ணது நானு. ஆனா மெயின் இவன் தான். டிராமா பண்றீங்களா? சார், எனக்கு ஒரு நிமிஷம் டைம் கொடுங்க. என்னோட கேரக்டர் பத்தி நான் உங்களுக்கு முழுசா சொல்றேன். உன் கேரக்டர் எங்களுக்கு தெரியும். கண்ட்ரோல் எல்லாமே என்னோட கேரக்டர்ல தானே இருக்கு. பேசிக்கலி தவிர்க்க முடியாத காரணத்தினால எனக்கு பொண்ணுங்களை கண்டாலே ஆகாது சார். 90+ இருந்து 50+ வரைக்கும் ஆன்டிஸ்னு லவ்னா நான்சென்ஸ்னு ஃபீல் ஆகுறேன். அப்படி இருக்கிறனால உங்க பொண்ணோட இன்ட்ரடக்ஷனை பார்த்தோன்னா கேரக்டர் ஃபுல்லாவே மாறிடுச்சு சார். நான் இப்ப லவ் பிலீவ் பண்ண ஆரம்பிக்கிறேன். லவ் இஸ் ஃபர்ஸ்ட் சைட். சார், இன்னும் 40 செகண்ட்ஸ் இருக்கு. என்னை பத்தி நானே சொல்ற தப்பு தான். இவன் என்னை பத்தி சொல்லாததுனால நானே என்னை பத்தி சொல்ல வேண்டிய நிலைமையில இருக்கேன். நான் யார்கிட்டயே தலைவணங்காததுனால நான் ஓனா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணேன். 1 இயர்ல 10 crores நான் டர்ன் ஓவர் பண்ணேன். பிசினஸே நான் அப்படி பாத்துக்கிறேன்னா என்னோட செல்லத்தையும் என்னையும் நான் எப்படி பாத்துப்பேன் சார்? இந்த பில்டப், இந்த ரவுடித்தனத்துல நீங்க ஓரம் கட்டிட்டு ஒரு நல்ல அப்பாவை உங்க மனசுல இருந்து யோசிச்சா உங்களுக்கு தெரியும் உங்களோட பொண்ணுக்கு நான் தான் கரெக்ட்னு. இந்த மாஸ்டர் பீஸை மிஸ் பண்ணிடாதீங்க சார். நீங்க எப்ப வரீங்க சொன்னா எங்க வீட்டுல வர வச்சு நான் கல்யாண பேச்செல்லாம் ஆரம்பிச்சிடலாம். 1 minute முடிஞ்சிடுச்சு சார். முறைக்கிறேன்னு சொல்லி கேவலமா பாக்காதீங்கடா. வருங்காலத்துல நம்மளா ஃபேமிலி ஆக போறோம். ஏண்டா, என்கேஜ்மெண்ட்டுக்கு சந்தியா கவர்மெண்ட்ஸ் கரெக்டா இருக்கும். நிசாமாபாத் முழுக்க இருக்க மக்கள், அடி ஆட்கள், படைபலம் சேர்த்து வச்சிருக்க இந்த பட்டரோட பலத்தை காட்டுகிறா. நிசாமாபாத் மொத்தம் உனக்கு பலம், அடியாட்கள், ஊர் மொத்தம் சொந்தக்காரங்கன்னு தெரிஞ்சே நான் வந்திருக்கேன்னா எனக்கு எவ்வளவு தில் இருக்கும்னு தெரிஞ்சுக்கோ. நான் சாரி கேட்டு சைலண்டா போயிடலாம் தான் நினைச்சேன். நீ தான் உன் பொண்ணை கூப்பிட்டு ஸ்டோரியே மாத்திட்ட. லவ் இஸ் மேஜிக். தங்கம், பார்த்த உடனே ஹார்ட்குள்ள கனெக்ட் ஆயிட்ட. இந்த ஹார்ட் பீட் இருக்கிற வரைக்கும் நீ எனக்குள்ளதான் இருப்ப. இன் ஃபியூ டேஸ் உனக்கு என் மேல காதல் வந்ததுக்கு அப்புறம் ஐயோ இந்த விஷயத்தை பத்தி உங்க அப்பாட்ட எப்படி சொல்றது நீ டென்ஷன் படவே தேவையில்ல. ஏன்னா நான் உங்க அப்பா முன்னாடியே சொல்றேன், ஐ லவ் யூ. பாண்டு, நான் சொல்ல வேண்டியது இன்னும் வேற ஏதாவது இருக்கு? இனி சாவறது மட்டும் தான். டென்ஷன் ஆகாம படி ஏறி மேல போடா. நான் சார் கிட்ட சொல்ல வேண்டியதா சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் ஜம்ப் தான். லிஃப்ட்லயே வந்தா ரவுண்ட் கட்ட. அவன் என் வீட்டுக்குள்ளேயே வந்து என் கண்ணெதிர என் பொண்ணுக்கு ஐ லவ் யூ சொன்ன விஷயம் என் வீட்டு வாசப்படி விட்டு வெளியே போக கூடாது. என் மானமே போயிடும். நீங்களும் சாப்பிடுங்கடா, அருமையா இருக்கு. வெக்கம் இல்லையாடா உனக்கு? நீ என்ன சொன்ன, என்ன செஞ்சுட்டு வந்திருக்க? சொல் பேச்ச கேட்கவே மாட்டியா? டேய், எல்லாரும் காலையில தானே நிப்பாங்க. சொல் பேச்சல யாரும் நிப்பாங்களா? அது சரி, நம்ம பாண்டியங்கடா. நீ கொடுத்த ஷாக்குக்கு அவங்க ஃபேமிலி ஃபுல்லா டூருக்கு போயிட்டாங்க. ஃபேமிலி சேஃப் தானே? அவன் ஃபேமிலியோட ஜம்ப் ஆயிட்டு சேஃப் ஆயிட்டான். இப்போ நீ என்ன பண்ணுவ? நானும் ஜம்ப் பண்ணுவேன் மேல இருந்து. எவ்ரிவன் ப்ளீஸ் கிவ் மீ சம் பிளேஸ். ஐ அம் கோயிங் டு ஜம்ப் நவ. யாரப்பா நீ? டைரக்டா கமிஷனர் ஆபீஸ் மேல இருந்தே குதிக்கிறேன்னு சொல்ற? உன் பிரச்சனை என்னன்னு சொல்லுப்பா, நான் சால்வ் பண்றேன். ஜெய்பால் ரெட்டின்னு நிஜாமாபாத்ல ஒரு பட்டேல் அவர் என்ன கொல்ல முயற்சி பண்றாரு. நான் இப்படி உடம்பேத்தி வச்சிருக்கிறது அவர் கையால சாகிறதுக்கா? அதனாலதான் நானே குதிச்சு செத்துலான்னு டிசைட் பண்ணிட்டேன். உன் லைஃபுக்கு நான் உத்தரவாதம் தரேன். நீ படிக்கட்டுல இறங்கி வந்திருக்கன்னா? நீங்க இல்ல சார், அந்த உத்தரவாதத்தை உங்க ஜெய்பால் ரெட்டி பாயால சொல்ல வைக்க முடியுமா? சொல்ல வைக்கிறேன். பக்கா பக்கா. அவர்
ஊருக்கு அனுப்பதில்ல எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார் சார் ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார் நீங்க பர்மிஷன் கொடுத்தா நான் மேல இருந்து குச்சிரேன் சார் ப்ளீஸ் சார் கொடுங்க சார். அப்படி முறைச்சு பார்க்காதப்பா, சின்ன பையன் பயப்படுறான்ல. சின்ன பையனா? விஷயம் என்னன்னு சொல்லுங்க. இங்க பாருப்பா, கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டை நான் நம்ப மாட்டேன். வெளியே செட்டில்மெண்ட்டை தான் நம்புவேன். முதல்ல உங்க 2 பேருக்குள்ள என்ன பிரச்சனை? இப்படி கத்திக்கிட்டு இருக்கீங்களே, இது என்ன மீன் மார்க்கெட்டா இல்ல போலீஸ் ஸ்டேஷனா? சின்ன பையன் பயப்படுறான்னு சொல்றேன், நீங்க பாட்டுக்கு கத்திக்கிட்டு இருக்கீங்க. நீ அவன் பின்னாடி போற, நான் இருக்கேன்ல. சரி, முதல்ல நடந்தது என்னன்னு சொல்ல. அது வந்து சார் ஃபர்ஸ்ட் என்ன ஆச்சுன்னா, அடையார் பாய் பில்டிங் கிளப்ல ஜெய்பால் ரெட்டி என்ன பார்த்து மனசை பறி கொடுத்துட்டாரு சார். ஐயோ, அதுக்கப்புறம் ஒரு நாள் ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வர சொன்னாரு. பெரியவங்க கூப்பிட்டு போக மாதிரி தான் தப்புன்னு தான் நான் போனேன். அங்க என்ன பார்த்த உடனே அம்மா கோமதி அப்படின்னு கூப்பிட்டாரு சார். இதோ வரப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வந்தது சார். அங்க எதுக்குப்பா பொண்ணை கூப்பிட்டாரு? ப்ளீஸ் லெட் மீ கண்டினியூ சார். அந்த பொண்ணை காமிச்சு என் பொண்ணு எப்படி இருக்கான்னு கேட்டாரு சார். டக்கரா இருக்கா, கிளாசிக்கா இருக்கான்னு சொன்னேன் சார். அப்படின்னா உடனே கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னாங்க சார். சாரி சார், உங்க பொண்ணு மேல எனக்கு எந்த ஃபீலிங் இல்லைன்னு சொன்னதுக்கு டக்குன்னு டீலிங் மாதிரி சார் கத்தி எடுத்து காட்டி எனக்கு கொன்றுவன மிரட்டாரு. போய் சொல்லாத. இவனை என் வீட்டுக்கு வந்து என் கண்ணு முன்னாடி என் பொண்ணு கிட்ட வந்து ஐ லவ் யூ சொன்னேன்னு சொல்ல போறீங்களா? ஐ லவ் யூ சொன்னியாப்பா? ஜேபிஆர் வீட்டுக்கு போய் அவரு முன்னாடி அவர் பொண்ணுகிட்ட ஐ லவ் யூ சொல்ல முடியுமா? இந்த விஷயம் மட்டும் அந்த ஊர் மக்களுக்கு தெரிஞ்சா அவங்க என்ன தூக்கி போட்டு ஃபுட்பால் ஆடிட மாட்டாங்க. நீ சொல்றது உண்மைன்னு நான் எப்படி நம்புறது? எவிடன்ஸ் இருக்கு சார். அது இருக்கும்போது நீங்க நம்பிதானே ஆகணும். எவிடன்ஸ் நம்பர் 1. காப்பாத்துங்க காப்பாத்துங்க. சின்ன பையன் பயப்படுறத தப்பே இல்ல. எவிடன்ஸ் நம்பர் 2, நீங்க கொஞ்சம் அவரோட போனை வாங்குங்களேன். ரெடி சார், ஒரு தடவை உங்க போனை கொடுங்களேன். கூடுறா. கோமதிக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்க விருப்பமா இல்லையா நீங்களே கேளுங்க சார். ஆமா, சிரஞ்சீவி ஸ்ரீனிவாசனை கல்யாணம் பண்ணிக்க உனக்கு சம்மதமா? ஹாய். தேங்க்யூ மேம், தேங்க்யூ. பாத்தீங்களா சார், எங்க 2 பேரும் ஆனா இந்த சின்ன பையனை மிரட்டி கல்யாணம் பண்ணி வைக்க பாக்குறாங்க. சின்ன பையனா? என்னதான் சின்ன பையனை பிடிச்சிருந்தாலும் கட்டாய கல்யாணம் பண்ணக்கூடாதுப்பா. இங்க பாரு தம்பி, உனக்கு என்ன வேணும் கேளு. சார், ஒரு அப்பாவா ஒரு யோகியமான மாப்பிள்ள வரணும்னு நினைக்கிறது தப்பு இல்ல. அவர் பெரிய மனுஷன் இல்லையா? நான் நோ சொன்னது அவரால் தாங்கிக்க முடியாம அவர் என்ன கொல்ல வராரு. அதனாலதான் அவரோட எமோஷனை நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதனால ஒரு 10 நாள் ட்ரை பண்றேன் சார். ட்ரை பண்றியா? என்ன ட்ரை பண்ற? அது வந்து அவர் பொண்ணை காதலிக்க ட்ரை பண்றேன் சார். இந்த 10 நாள்ல எங்க 2 பேருக்கும் ஒருத்தர் பிடிச்சி ஒருத்தர் லவ் பண்ண ஆரம்பிச்சு இவர் எனக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு ஸ்ட்ராங்கா இருந்தா இந்த கல்யாணம் நடக்கும் சார். என்ன இவன் ஃபுல்லா ரிவர்ஸ்லயே போறான்? ஒருவேளை இந்த 10 நாள்ல எனக்கு ஃபீலிங்ஸ் வரலனா, இல்ல எங்க 2 பேருக்கும் ஃபீலிங்ஸ் வரலனா, ஐ ரிப்பீட் சார், எங்க 2 பேருக்குமே ஃபீலிங்ஸ் வரலனா இந்த கல்யாணத்தை பண்ணக்கூடாது. இந்த கல்யாணம் நடக்கல, அவரால எனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு ஒரு அக்ரிமெண்ட் சைன் போட்டு கொடுக்க சொன்னா நான் போறேன். என் பொண்ணை கட்டி கொடுக்கூடாது நான் ஏன்டா அக்ரிமெண்ட் எழுதி தரேன்? இவனோட பைத்தியமா? நீ என் பொண்ணு லைஃப்ல இல்ல, அவ கண்ணதுல பாட்டினாலும் உன்னை கொண்டு. இப்ப கொல்றத பத்தி எதுக்கு பேச்சு? நீங்க கல்யாணம் பண்ணக்கூடாதுன்றீங்க, சின்ன பையனும் கல்யாணம் வேண்டான்றான். இதுல என்ன பிரச்சனை இருக்குன்னு எனக்கு புரியலையே. நீங்க கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டீங்களா? பண்ணி வைக்க மாட்டேன். டேய் சுதர்சன் சார், அக்ரிமெண்ட் ரெடி பண்ணி கொண்டு வாடா. ஓகே சார். ஸ்ரீனிவாஸ் சன் ஆஃப் உமா மகேஸ்வர் ராவ், கோமதி டாக்டர் ஆஃப் ஜெய்பால் ரெட்டி, 2 பேருக்கும் 10 நாளுக்கு அப்புறம் கூட 2 பேருக்கும் காதல் வராத பட்சத்துல அவங்க 2 பேருக்கும் கட்டாய கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன்னு, அப்படி கல்யாணம் நடக்காத பட்சத்துல இந்த ஸ்ரீனிவாசனுக்கு எந்த ஆபத்தும் உண்டாக்க மாட்டேன்னு நிசாமாபாத்ல இருக்கிற ஜெய்பால் ரெட்டி எழுதி கொடுக்கிற உத்தரவாத பத்திரம். சார், மீடியாக்காரங்க வராங்க சார். ஐயோ, மீடியாக்காரங்க வந்தாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிடுமே. சீக்கிரம் கையெழுத்து போடப்பா. இவன் ஏதோ தில்லல் அங்கடி வேலை செய்யறான். வேணா பட்டேலா? தேங்க்யூ சார். இந்த 10 நாள் ஜாக்கிரதையா இருக்கணும்னு நினைக்கிறேன். இனிமே என்னோட வாழ்க்கையில நான் ஹாப்பியா இருக்க போறேன். பாய் சார். பிளெஸிங் சார். வர சார். பட்டேலா, சின்னம்மா கொஞ்ச நாள் ஹைதராபாத்துக்கு அனுப்பாம இங்கே ஒளிக்க வச்சிடலாம். என்னத்த ஒளிச்சு வைக்கிறது? அங்க நீச்சல் போட்டி இருக்கா. 6 மாசமா நீச்சல் அடிச்சுட்டே இருக்கா. பட்டேலா, நீங்க பேசுங்க. பட்டேலா ஏதோ மும்முரமா யோசிக்கிறாரு போலயே. பட்டேலா, 10 நாள் அக்ரிமெண்ட் என் பொண்ணு ஒளிச்சு வைக்கிறது இதெல்லாம் இல்ல. அவன் என் வீட்டுக்குள்ளேயே வந்து என் கழுத்துலயே கத்திய வச்சு
என் கண்ணு முன்னாடியே என் பொண்ணுக்கு ஐ லவ் யூ சொல்லி ஐ லவ் யூ கட்டாயப்படுத்தி என் கையெழுத்து போட வச்சுட்டான். அவனோட சாவு என் கண்ணில் படணும்னா என் பொண்ணு அவனை காதலிக்கணும். பழி வாங்கணுன்றாரு, எதிரியை காதலிக்க சொல்றாரு. எங்களுக்கு ஒன்றும் புரியல பட்டேலா. என் பொண்ணோட காதல் அவனோட வருங்கால சாவு. இனி அவன் அந்த கடவுள் கூட காப்பாற்ற முடியாது. இந்த ப்ராஜெக்டோட ப்ராப்ளம் என்னன்னா, இந்த லேண்டுக்கு நடுவில் ஒரு லேக் இருக்கு. இந்த லேக்கை மூடாம அபார்ட்மெண்ட் கட்ட முடிஞ்சா இந்த ப்ராஜெக்ட் நமக்கே கிடைக்கும். பேசாம நம்ம அந்த லேக்க முடியலாமே. அது கவர்மெண்ட் ஒத்துக்கணும்ல. கவர்மெண்ட் ஒத்துக்கிட்டாலும் அதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். என்வாயர்மெண்ட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் டெவலப்மெண்ட். அப்ப பில்டிங் எப்படி கட்டுவ? மேலே 2 ஃப்ளோர் எக்ஸ்ட்ரா கட்டி ரவுண்டா பில்டிங் கட்டிடலாம். லேக்காக விட்ட ஏரியா கவர் ஆயிடும். லேக் வியூக்காக செலிபிரிட்டிஸ் கியூ கட்டி வந்து இந்த ப்ராப்ளத்தை கிளியர் பண்ணிட்டேன். அப்ப கோமதி ப்ராப்ளத்தை பேசிக்கலி பொண்ணுங்க ஒவ்வொருத்தரும் ஒரு டைப். ஃபார் எக்ஸாம்பிள் பாவாடை தாவணி டைப். அவங்க நம்ம பக்கத்து வெளியே தெரிவாங்க. நம்ம கோமதி டைப்னு சொல்றேன். மார்னிங் நம்ம பைக்ல 2 ரவுண்ட் அடிச்சு மேக்னி கூட்டிட்டு போயிட்டு சாயந்தரம் பானிபூரி வாங்கி கொடுத்துட்டு லவ் ப்ரப்போஸ் பண்ணனு வையே, அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. டேய் இங்க வாங்கடா. கோமதி மாமா, இது பானிபூரி பாட்ச் தானே? இன்னைக்கு பெரிய சம்பவம் இருக்குடா. கண்டிப்பா நம்மள போட்டு தள்ளதுக்கு ஸ்கெட்ச் போட்டு தான் வந்திருக்காங்க மாமா. அவங்க ஒரு ஸ்கெட்ச் போட்டு வந்தாங்கன்னா நம்ம கிட்டே ஒரு பிளான் இருக்கும்ல. 1 2 3 சீக்கிரமா சொல்றா. நில்லுங்கடா. நில்லுங்கடா. ஏய் ஏய் கேர்ள்ஸ் என்ன பண்ண போறானுங்க? மதுரைக்கு வந்து எங்க அப்பா கழுத்துல கத்திய வச்சுட்டு எனக்கு ஐ லவ் யூ சொல்லி அங்க உன் பவரை காட்டிட்டு இங்க எதுக்காகடா கதவை சாத்துற? இந்த ஆங்கிள் செமையா இருக்குங்க. ஏண்டா எங்க அப்பா அம்மா கோமதின்னு கூப்பிட்டதுக்கு, இந்த வரேன்பான்னு சொன்னதுக்கு, நான் பாவாடை தாவணி பேட்ச் பைக்ல சிட்டி 2 ரவுண்ட் சுத்தி ஒரு மேக்னி ஷோ காமிச்சிட்டு ஈவினிங் பானிபூரி வாங்கி கொடுத்தா மொட்டங்கிருவேன் நினைச்சியா? அத சொன்னதுக்கா இவங்கள இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க? அவ கூப்பிட்டு வரல, அவளுக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்னா அதான் ஹெல்ப் பண்ணலாம் நாங்களே கிளம்பிட்டோம். டேய் நீ எவ்வளவுதான் என்ன ட்ரை பண்ணாலும் நான் உனக்கு விட மாட்டேன்டா. நீங்க அப்படிதான் சொல்லுவீங்க. ஆனா அடக்கமா முயற்சி பண்ணா எந்த பொண்ணா இருந்தாலும் விழுந்து தானே அப்படி நான் விழணும்னா இந்த முட்டாளுக்கு விழுவேன், இவனுக்கும் விழுவேன், இவனுக்கு கூட விழுந்துடலாம். ஆனா உனக்கு விழவே மாட்டேன்டா. ஆனா 10 நாள்ல என்ன விழ வைக்கணும்ன்ற உன்னோட கான்செப்ட் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குடா. ஓ ஃபுல் ஃபோக்கஸ் கேம் மேலயே வைடா. இது அடக்கமா ட்ரை பண்றேன்னு சொன்னேன்ல, ட்ரை பண்ணு. ஆல் தி பெஸ்ட் buddy. டேய் உங்களை முட்டாளுங்கன்னு சொல்றாடா? பரவாயில்லன்னு சொன்னால. என்ன சார் மால் கூட்டு வந்திருக்கீங்க? தேட்டர்ல ஏதாவது படம் பார்க்க போறோமா? அடே உனக்கு தேட்டர்ல படம் காட்டல, மால்ல படம் காட்ட போறேன்டா. அங்க பாரு ஹீரோயின் வந்துருச்சு. ஹே அங்க பாருடி அந்த ஷாப்பிங் போல. இப்ப பாரு என் டைரக்ஷனை. ஹலோ சார். கண்ணா சீனு, என்னப்பா பண்ணிட்டு இருக்க? டிவில பக்தி ப்ரோக்ராம் பார்த்துக்கிட்டே தயிர் சாதம் சாப்பிட்றேன் சார். பாத்தியா, அதான் அந்த சீனு மேல அந்த அளவுக்கு ஆசைப்பட்டிருக்காண்டா. நீ ஒரு சின்ன வேலை பண்ணணுமே, உடனே கிளம்பி ஏஎம்பி மாலுக்கு வந்தியனா காபி சாப்பிட்டுக்கிட்டே ஃப்ரீயா பேசலாம். Let's start. நீங்க என்ன பண்றீங்க இங்க? Hey, what a coincidence. நீங்களும் காபி சாப்பிட வந்தீங்க? ஏன் நீங்க கப்பு கழுவ வந்தீங்களா? So, you wanna join us? சீனு வெத போட்டா. சீனு தண்ணி ஊத்துனா. செடி கண்டிப்பா நமக்கு தான். சார் வணக்கம் சார்.
இங்க என்னடா பண்றீங்க? அதாவது நாங்களும் உங்கள மாதிரி தான் சார். ஏதாவது செஞ்சு செட் பண்ணி அவங்கள ஒண்ணா ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் சார். கல்யாணம் நடத்தி வைக்கணும்னா மாப்பிள்ளை வேணும்டா. ஆமா சார். ஆனா நீங்க மட்டும் பேண்ட் வாசிக்க வந்து போங்கடா கலவாடி பசங்களா. போங்கடா போங்க. இங்க பாருமா, நீ ஏதாவது ஒண்ணு செஞ்சு நீ அந்த பையனை மாப்பிள்ளை ஆக்குவேன்னு உன்னை மலை போல நம்பி இருக்காரு அப்பா. நீ என்னடா பொறுமையா உட்காந்துக்கிட்டு காஃபி குடிச்சிட்டு இருக்கியே? அந்த சின்ன பையனுக்கு மருந்து கொடுக்குறியோ இல்ல முத்தம் கொடுக்குறியோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா சின்ன பையன் விழுந்துடணும், அவ்வளவுதான். ஐயோ சார் பொசுக்குன்னு அடிச்சிட்டா. பிரஸ்டேஷன்ரா, சின்னவ விழமாட்டானு பிரஸ்டேஷன். ஹலோ அங்கிள், நான் மால் வந்துட்டேன். நீங்க எங்க இருக்கீங்க? நமக்காக காஃபி ஷாப்ல டேபிள் நம்பர் 3 புக் பண்ணியிருக்கப்பா. நீ போய் உட்காரு, நான் வந்துடுறேன். என்ன? ஓகே அங்கிள். இந்த பையன் ஜெய்பால் ரெட்டிக்கு மாப்பிள்ளை ஆயிட்டானா இவனால நமக்கு ஏதாவது காரியம் ஆகும். வா 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 வா. வாட் இஸ் திஸ் தங்கம்? பிளாக் காஃபியா? இப்படி டயட்ல இருக்கேன்னு சொல்லி இந்த பாலும் சுகரும் இல்லாம ஒல்லியாலாம் ஆக வேண்டாம். நீ எப்படி இருந்தாலும் இந்த சீனுக்கு ஓகே. நீ ஹாப்பியா இரு. உனக்கு யார் இதெல்லாம் எழுதி தரா? எல்லாம் சொந்த டயலாக்மா. என்னடா டயலாக்லாம் ஸ்கெட்ச் போட்டு வந்திருக்கியா? ஸ்கெட்சா? நீ இப்படிதான் சொல்லுவ. ஆனா ஷூரா ஏதோ பிளானோட தான வந்திருக்க. நோ பிளானிங். அடக்கமா ட்ரை பண்ணா யாராச்சும் விழுந்துருவாங்கன்னு சொன்னல. வேர் இஸ் அடக்கம்? 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 சொல்லு. வேர் இஸ் அடக்கம்? ஓஹோ, இதெல்லாம் உன்னோட செட்டப் தானா? ஓப்பனிங் நல்லா தான்டா இருக்கு. அப்புறம் என்ன வெயிட் பண்ற? ஆக்ஷனை காட்டிட வேண்டியதானே? இப்ப பாருங்கடி, யாருடா நீங்களான்னு கேட்பான் பாருங்க. யாரா நீங்களா? நான் சொல்லல, இதெல்லாம் உன்னோட செட்டப். நீ சூப்பர் அடி. வாவ். நிஜமா இவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. நீ உண்மையிலேயே சூப்பர். ஒரு நிமிஷம், நீங்க என்ன பண்றீங்க? சப்போர்ட் பண்ண வந்தோம். ஹே, என்ன விட்டுட்டு நீங்க என்னடா அடிச்சிட்டு இருக்கீங்க? எனக்காக தானடா நீங்க வந்தீங்க. ஓடு ஓடு ஓடு. ஹே, கம் ஃபாஸ்ட். அவன் தான் உன்னை வெட்ட வரா தெரியுதுல, தள்ளி போலாம்ல. இந்த டம்மி ஆக்ஸ்க்கு இவ்ளோ பில்டப்பா? இப்ப சொல்லு, இது டம்மியா? ஓ, இந்த டேபிள் டம்மியா? இடுப்ப பிடிச்சதும் உன் டச்சுக்கு டெம்ட் ஆகி
ஐ லவ் யூ சொல்லுவேன்னு நினைச்சியா? இந்த 5 ட்ரிக்ஸை விட்டுட்டு கொஞ்சம் இதை யூஸ் பண்ணு. ஓகே, லெட்ஸ் கோ. ஆமா இவங்கலாம் யாரா? வேற யாரா இருக்கும்? அவங்க அப்பா தான் அனுப்பியிருப்பாரு. சரி அவங்க அப்பாவே அமைச்சிருந்தாலும் என்ன அட்டாக் பண்ணாம எதுக்கு அவ்வளவு அட்டாக் பண்றாங்க? நீயே அட்டாக் பண்ணி நீயே சேவ் பண்ற மாதிரி கோமதி மனசுல ஒரு எண்ணத்தை உருவாக்கி உன்னை அசிங்கப்படுத்தணும்னு அந்த ரெடி நினைக்கிறானோ? ஆமா ஒரு பிளான் தான். என் கேரக்டரோட ரொம்ப கன்ஃபியூசிங்கா இருக்கு. அதெல்லாம் இல்லடா. கோமதி மனசுல பல்ப் இருக்குன்னா எங்கேயாவது சுவிட்ச் போடணும். ஸ்விட்ச் எங்க போடணும்? வசுந்தரா, வசு, வசு, வசு. ஐயோ இவன் என்ன பார்த்துட்டானா? சீனு நீயா? எப்படி இருக்க? என்ன வசு பார்த்து பார்க்காம போற? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சீனு. ஆமா இப்ப நீ யுஎஸ்ல இருக்கணும்ல? நெக்ஸ்ட் மந்த் போறேன். அந்த விசாக்காக தான் ஹைதராபாத் வந்தா. நீ எங்க தங்கி இருக்க? இங்கதான் ஒரு ஹோட்டல்ல. என்ன ஹோட்டல்ல இருக்கியா? ஹைதராபாத்ல நான் இருக்கும்போது நீ ஹோட்டல்ல இருக்கியா? எனக்கு ஹோட்டல்ல தான் கம்ஃபர்ட்டபிளா இருக்கு. அடிச்சு நம்ம ஹாஸ்பிடல்ல போய் படுத்துப்ப. அம்மா இங்க பாருங்க. என்னங்க? உள்ள வான்னு யாரும் சொல்ல மாட்டீங்க. நானே உள்ள வரலாமா? அம்மா சின்ன தம்பி மருமகளை கூட்டிட்டு வந்துட்டாரு. ஆரத்தி எடுத்து உள்ள கூப்பிடடா. சும்மா ரெடி. அது எங்க அம்மா மகாலட்சுமி. வணக்கம் ஆண்டி. வணக்கம்மா. அப்படியே என்ன மாதிரி தான் இருப்பாங்க. தேவதை மாதிரி இருக்கிறதுனால காலேஜ்ல அவங்க எல்லாருமே இந்திரா ஜான் கூப்பிடுவாங்க. இது என்னோட அப்பா, பெரிய பில்டர். வணக்கம் அங்கிள். வணக்கம். சின்ன தம்பி. ஷீ இஸ் ரத்லு. எங்க வீட்ல வேலை செய்றாங்க. அவங்க ரொம்ப வருஷமா இங்க தான் இருக்காங்க. எங்க குடும்பத்துல ஒருத்தவங்க மாதிரி. வணக்கங்க. அடடடா வேலைக்காரிக்கு கூட வணக்கம். எவ்வளவு ஒழுக்கம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வாய மூடு. டேய் இந்த பொண்ணு யாருன்னு இது வரைக்கும் நீ சொல்லவே இல்லையே. உன்னோட ஃப்ரெண்டு தானே? அதுக்கும் மேல பேரு வசுந்தரா, பிடெக், சிட்டி வந்து ஹைதராபாத். இவசோட ப்ராசஸ்க்காக வந்திருக்கா. ஹோட்டல்ல தனியா அதுக்கு இருக்கணும்னு மறுபடியும் இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன். என் பையன் அடிக்கடி இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயம் செய்வான். அங்க எங்க போற? உங்க ரூம்ல லக்கேஜ் வைக்க. என் ரூம்ல லக்கேஜ் கொண்டு போய் வைக்கிறேன். கெஸ்ட் ரூம்ல போய் வை. கெஸ்ட் ரூம்லயா? சின்ன வயசுல இருந்து இங்க இருக்கேன். எனக்கு அந்த அளவுக்கு பொறுப்பு இல்ல. கெஸ்ட் ரூம்ல வைக்கிறதா நீங்களே வச்சுக்கோங்க. இவளுக்கு திமிரு அதிகம். அவன் மேல எதுக்குடா கோபப்படுற? நீ இங்க எவ்வளவு நாள் வேணாலும் இருமா. ஹாப்பியா இரு. கம். கண்டிப்பா இவதான் மருமக. நீங்க ஃபிக்ஸ் ஆயிடுங்க. அப்படியா? Got it. He cutie. ஆமா சீனு ஃப்ரெண்ட்ஸ்க்கு எதுக்குடி நீ ராங் சிக்னல்ஸ் கொடுத்த? பிஸ்கட் கொடுத்தேன்டி. பிஸ்கட் தான். ஹாய் கியூட்டி. ஐயோ நான் தான். கோமதி உனக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். சீனு ஏதோ பொண்ணு கூட்டு வந்து வீட்ல வச்சிருக்கான். அப்படியா? யாரு கியூட்டி? அந்த பொண்ணு சுவிட்சா யூஸ் பண்ணி உனக்குள்ள காதல் பல்ப் எரிய வைக்கிறது தான் பிளான். ஜாக்கிரதையா இரு. பை. உனக்குள்ள லைட் எரியாம லவ் வராம ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய பொறுப்பு உன்னோட தான். யாருமா வேணும் உனக்கு? சீனு பையன் இல்லையா? சீனு பையனா? அவன்தான். ஓ கண்ணா. கண்ணான்னு கூப்பிடுறத பார்த்தா நீ அவனுக்கு அப்பா போல இருக்கு. யாருங்க இந்த பொண்ணு? இவனை மரியாதையா கூப்பிட்டா நீ அவனுக்கு அம்மாவா தான் இருக்கணும். ஏய் நீ என்ன டைரக்டா வீட்டுக்கு வந்துட்ட? ஏன் நீ வரலையா வீட்டுக்கு? கோமதி என்னடா ஸ்விட்ச் பல்ப்னு சொல்லிட்டு இருக்கியா? என்ன யாரு என் மேல ஃபுல் ஃபோக்கஸ் வைடான்னு சொன்னா எவ்வளவு ஸ்விட்ச கூட்டிட்டு வந்து வீட்ல வச்சிருக்கியா? அவளை யூஸ் பண்ணி என்ன மடக்கலான்னு பாத்தியா? இவன் எப்படி இங்க? I'm not a lighter. I'm very brighter. Where's the switch? Hey switch. என்ன பிரீசர் போட்டு வந்தேன் நினைச்சியா? பியர் மட்டும்தான். அம்மா பீர் குடிச்சிட்டு வந்திருக்காளாமா. டேய் யாரடா இந்த பொண்ணு? அம்மா அது எங்க அப்பா கழுத்துல கத்தி வச்சு எனக்கு ஐ லவ் யூ சொல்லிட்டு சின்னையா வீட்ல விளக்கு மாதிரி பொண்ணு வச்சுக்கிட்டு இந்த பீர் குடிக்கிற பொண்ணை எதுக்கு நீங்க காதலிக்கணும்? யார் இவ? அரேபியன் குதிரை மாதிரி இருக்கா? நான் இந்த வீட்டு வேலைக்காரி. வேலைக்காரியா? ஆனா நீ என்னடி இந்த வீட்டு பொண்ணு மாதிரியே தெரிஞ்சிட்டு இருக்க?
அவளை சொருகுனன் வை, ஒரு வாரத்துக்கு வச்சு செய்வேன் ஜாக்கிரதை. அடிங்க. ஐயோ நான் விட்டேன். ஐயே ஸ்விட்ச். ஏய் ஸ்விட்ச். யாரடி நீ? என்ன மாதிரி ஒரு ஹாட் ஃபிகரை வச்சுக்கிட்டு எவ்வளோ வெளியில இருந்து ஒருத்தைய கூட்டிட்டு வந்திருக்கியே, நீ வேஸ்ட். கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா யோசிப்பா. இவனை கொஞ்சம் அப்டேட் ஆக சொல்றீங்களா? சொல்றேம்மா. கியூட் ஆன்ட்டி, ஸ்வீட் அங்கிள். ஃப்ரெண்ட்ஸ். வீட்ல இருக்க விளக்குக்கு வீரடிச்சிட்டு வந்த குட்டிய பத்தி தெரிஞ்சா? என்னாச்சு எல்லாரும் டென்ஷனா இருக்கீங்க? ஏதோ ஒரு ரவுடி பொண்ணு வந்து கலாட்டா பண்ணிட்டு போயிட்டாமா. ரவுடி பொண்ணு இல்ல, ரவுடி பேபி. ஓ ரவுடி பேபியா? உன் கூட கொஞ்சம் பேசணும், வெளியில வா. அம்மா யார் இந்த பொண்ணு? வெக்கத்தை பாருடா. பொண்ணு வீடு வரைக்கும் வந்திருக்கானா? விஷயம் ரொம்ப தூரம் போயிடுச்சு போல இருக்கே. வந்துச்சு. அவ ஊர்ல இருந்து ஹைதராபாத் வரைக்கும். அதுக்கப்புறம் எங்களால எங்கேயுமே போக முடியல. ரவுடி பேபி. அவதான். பேசு. ஹலோ. வெதர் நல்லா இருக்குன்னு அந்த ஸ்விட்சோட உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கியா? இவனை பார்த்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. இந்த கோமதிய கவுக்கணும்னு பார்த்தா என்னோட டார்ச்சர் எப்படி இருக்கும்னு காட்டிடுவேன் உனக்கு. விழ வச்சிடுறா. விழ வச்சிரு. விழ வச்சிரு. என்ன சொல்றா? விழ வச்சிட சொல்றா. உனக்கு யாரா இருந்தாலும் மாட்டிடுவாங்க. மாட்ட வச்சிருவ. பட்டேலா, நம்ம சின்னம்மா அந்த சீனு அடிச்சிட்டா. என்னடா சொல்ற? அடிச்சுட்டா? அப்படின்னா என் பொண்ணு அவளுக்கு விட மாட்டாளா? என்னடா சொல்றீங்க? உலாதுனே, அவ காலேஜ் பொண்ணு. அப்பா சொல்றேன், விட மாட்டான் இப்படா. ஆனா அவன் உஷாரு, விழ வச்சிருவான். எனக்கு இங்க கத்தி வச்சான்ல, விழ வச்சிருவான். தரமசாலி. என்னண்ணே அதுக்குள்ள கை கழுவிட்டீங்க? சாப்பிட்டா கழுவணும்ல. இன்னும் சாப்பாடே சாப்பிடலையே. அது சாப்பிடுறதுக்காக கழுவுறேன். நல்லா மேனேஜ் பண்ணிட்டாரு. சாப்பாடு ரெடியா இருக்கு, வாங்க போலாம். பட்டேலா, டாக்டர் வந்துட்டாரு. பேர் அமரம், சைக்காட்ரிஸ்ட். சைக்காட்ரிஸ்ட் எதுக்குடா? பின்ன எத்தனை நாள் இப்படி கவர் பண்ணுவீங்க? சொல்லிடணும், இல்லைன்னா நோய் முத்திடும். சொல்லிடு பட்டேலா. டேய் போங்கடா, வாங்கடா வேலை. சொல்லுங்க சார், உங்க ப்ராப்ளம் என்ன? அது இல்லாதது இருக்கிற மாதிரி, நடக்காதது நடக்கிற மாதிரி தெரியுது டாக்டர். நேற்று என் பெரிய பொண்ணு விளக்கு வைக்கிற மாதிரி தெரிஞ்ச டாக்டர். திரும்பி பார்த்தா காணோம். விளக்கு ஏதாவது இருந்தா? எதுவும் இல்ல. அப்பன்னா டவுட்டே இல்ல, ப்ராப்ளம் இருக்கு. அட முந்தானே தண்ண சாப்பிட்டு நினைச்சு கை கழுவிட்டே இருக்காரு. ஆனா கையில சாப்பாடு இல்ல. கை இருக்கா? கை இருக்கு. அப்போ பிரச்சனை இருக்கு. இந்த ப்ராப்ளம் எப்பயில இருந்து இருக்கு? ஒரு பொண்ணு போனல இருந்து இருக்கு சார். ஓ மை காட். அப்போ இந்த ஷாக்கால சின்ன முளை சதறி போச்சு. நீங்க இப்ப 2வது கட்டத்துக்கு வந்துட்டீங்க. செகண்ட் ஸ்டேஜா? இதுக்கு ட்ரீட்மெண்டே இல்லையா டாக்டர்? இருக்கு. இதுக்கு ஆயுர்வேதா, ஹோமியோபதி, அலோபதி, சீதாபதி, டெலிபதி, கரூர்பதி நிறைய ட்ரீட்மெண்ட் இருக்கு. ஆயில் புல்லிங் ஆசன போடுறதுல இருந்து ஆபரேஷன் பண்ணி சின்ன மூளையை வெளியெடுக்கிற வரைக்கும் நிறைய ஆபரேஷன் இருக்கு. ஆனா இதெல்லாம் விட சிம்பிளா செல்ஃப் ட்ரீட்மெண்ட் ஒன்னு இருக்கு. அது மியூசிக் தெரப்பி. என்னது? கோபம், ஆத்திரம், வருத்தம் இந்த மாதிரி நெகட்டிவ் ஃபீலிங் முத்துனதுக்கு அப்புறம் கூலா பாட்டு பாடணும். அப்படி பாடனா சின்ன மூளை ஃப்ரெஷ் ஆகி பிரெயினுக்கு பிளட் சர்க்குலேஷன் போய் விளையாடும். எனக்கு அந்த அளவுக்கு மியூசிக் சென்ஸ் இல்லையே. நீங்க என்ன டிவில போய் பாடவா போறீங்க? ஆத்திரம் வந்தா ஒரு பாட்டு பாடுங்க. ஆனா அந்த பாட்டுல வரிகள் சிம்பிளா இருக்கணும், மியூசிக் கேட்கவே அருமையா இருக்கணும். நான் யார சொல்லுவேன்னா, இளையராஜா பாட்டை கேளுங்க. உங்க ஸ்ட்ரெஸ் எல்லாத்தையும் அந்த மியூசிக்ல போட்டு அழுத்துங்க, ஸ்மூத்தா மெதிச்சிருங்க. ஓகே வாட்டா? இந்த ட்ரீட்மெண்ட் வேலை செய்யலனா கால் பண்ணுங்க. உங்களுக்கா? ஆம்புலன்ஸ். பட்டேலா, கோமதி அம்மா சீனுவை பத்தி சிரிச்சாங்களா? சிரிச்சாளா? என்னடா விட மாட்டான்னு சொன்னேன். சிரிச்சிட்டா மட்டும் விழுந்துருவாளா? விடணும்டா. நாம அவனை விட வைக்கணும்னா கோமதி அவனுக்கு விழணும். இளையராஜா சாங் இருக்கு. தெண்டல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ, வந்து வந்து போகுதம்மா என்னமெல்லாம் வண்ணமம்மா. கூலா இருங்க, கூலா இருங்க. பியூட்டிஃபுல் சாங்டா. வந்து வந்து போகுதம்மா என்னமெல்லாம் வண்ணமம்மா, எண்ணங்களுக்கு ஏற்றபடி வண்ணமெல்லாம். இப்ப சொல்லுங்க. விடணும்டா.
நமக்கு அவன் விழணும்னா கோமதி அவனுக்கு விழ வைக்கணும். ஐயோ இதுதான் ஏக்தம்ல விழுந்துருவாயா? நீங்க சொல்லோண்டா. சீனு லவ்ல விழுந்துட்டா தானனா தானனா தானனா. ரொட்டீன் மதர், ரொட்டீன் ஃபாதர். காலையில ஏஞ்ச உடனே லைஃப்ல என்ஜாய்மெண்டே கிடையாது. சேம் ரொட்டீன் 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 ரொட்டீன். அம்மா அப்பா, இந்த வீட்ல என்னதான் நடந்துகிட்டு இருக்கு? என்னாச்சுப்பா? ஏன்டா அப்படி கத்துற? முதல்ல உங்களை சொல்லணும். இந்த பில்டிங் கட்டுறதுக்கு இந்த பில்டப்ஸ்க்குலாம் ஒன்றும் குறைச்சல இல்ல. ஒரு மாசம் வீட்ல இருந்து வந்த கெஸ்ட்டை கவனிச்சுக்கலாம்ல. அப்படியா? அப்படி என்னாச்சு? அவ கண்ணுல வர கண்ணீருக்கு யாருக்கான who is responsible? வெங்காயம் தம்பி. ஐயோ சீனு, நான் வெங்காயம் கட் பண்ணிட்டு இருந்தேன். அவளை கட் பண்ண சொல்லிட்டு நீ என்ன பண்ற? இந்த காயை கட் பண்ண. பீக்கங்கா கட் பண்ணியா? ஓங்கி அடிச்சனா? நீ வெங்காயத்தை கட் பண்ணிட்டு அவகிட்ட பீக்கங்காய் கட் பண்ண குடுக்கலாம்ல? இந்த சின்ன விஷயத்தையே இவ்ளோ பெருசாக்கிட்டு இருக்க. இது சின்ன விஷயமா? கையை எடுத்துக்கிட்டனா? மிக்ஸில ஷாக் அடிச்சிட்டனா? கேஸ் வெடிச்சிடுச்சுனா? முதல்ல கிச்சன் மாதிரி ஆபத்தான இடத்துக்கு நீ எதுக்காக போற? கிச்சன் அந்த அளவுக்கு ஆபத்தான இடமா? ஐயோ ச்சே. இது பாரு, அவ கையில இன்னொரு தடவை கத்திய பார்த்தா அந்த கத்திய புடிங்க தொடையில இறக்கிடுவேன். இந்த வீட்டுக்கு நான் தான் பிக் பாஸ். வசு கிட்ட உன் பிஹேவியர் நல்லா இல்லனா உன்னை இமிடியேட்டா எலிமினேட் செஞ்சிருவேன். அதுக்கப்புறம் நானி வந்தாலும் கமலஹாசன் சார் வந்தாலும் சிம்பு வந்தாலும் நோ வே. தம்பி, உண்மையாலுமே இந்த ஹீரோஸ் எல்லாம் நம்ம வீட்டுக்கு வருவாங்களா? கமல் சார் வருவாரு உனக்காக. நான் அவனை கேட்க முடியாது. நீயும் எதுவும் சொல்ல மாட்டேங்கிற. உன்னை எப்படி நான் ட்ரீட் பண்றது? உன்னை நான் வந்து போற கெஸ்ட் மாதிரி பார்க்கட்டுமா, இல்லனா இந்த வீட்டு மருமகளா நான் நினைச்சுக்கட்டுமா? சிக்ஸ் months பேக் மும்பையில் ஆர்கிடெக்ட் மீட்டிங் நடந்தப்போ சீனோட ப்ராஜெக்ட் எக்ஸ்பிளனேஷன் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சது. அவனுக்கு ப்ராஜெக்ட் ஓகே ஆயிடுச்சு. Congratulations. Thank you. Congratulations. Thank you. All the best. Congratulations. Congrats. வசுந்தரா. வசுந்தரா. காஃபி ரொம்ப அழகா இருக்க. Thank you. Are you following me? நான் அப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன் சீனு என்ன லவ் பண்றானா. ஹே, ஆதித்யா ஸ்கூல் கிரிக்கெட் பால் மறந்துட்டியா? சீனு? Exactly. Oh my god, what a surprise. How are you? I'm good. Sorry சீனு, நான் இன்னொரு பையனை லவ் பண்றேன். Are you joking? No சீனு, I'm already committed. Wow. நான் உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் வந்த எனக்கு ஃபர்ஸ்ட் ஃபீலிங், அந்த மெமரிஸ், சொன்ன வார்த்தைகள், ஸ்வீட்டா பேசுனது எல்லாம் ட்ராஷா? லவ் இஸ் மேஜிக் சீனு. உனக்கு என் மேல வந்த ஃபீலிங்ஸ் எனக்கு இன்னொருத்த மேல வந்ததா? அதான் சொல்றேன், இட்ஸ் மேஜிக். எனக்கு மட்டும் ட்ராஜிக். வசு கிரிக்கெட் பால் ஆதித்யா ஸ்கூல்னு ஃபீல் பண்ண பாரு, என்னோட தப்பு தான். ரொம்ப ஹர்ட் ஆயிட்டான். இனிமே என்கிட்ட பேச மாட்டான் போல இருக்கு. காஃபி செம்ம அழகா இருக்கு. Thank you. வாட் சீனு? ஃபாலோ பண்றேங்க. இத பாரு, நீ என்ன காதலிக்கலன்னா கூட பரவாயில்ல, ஆனா என்னோட காதல் உன்னை விட்டு போகாது. மை லவ் இஸ் ராக் ஸ்டடி. என்னோட காதலுக்கு ஃபெயிலியரே கிடையாது.
மார்னிங் என் ஹுட்பியோட பிசினஸ் விஷயமா துபாய் போறேன். அங்கிருந்து அப்படியே யூஎஸ் போறேன். மேரேஜும் அங்கதான் ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம். நீ கண்டிப்பா வரணும். உனக்கு என்ன அர்ஜென்சினாலும் எனக்கு கால் பண்ணு. எதுக்கண்ணா நீ தான் என்னோட ஃபர்ஸ்ட் அண்ட் பெஸ்ட் லவ். என்னதான் லவ் பண்ணாலும் தெரியாம டச் பண்ணா எப்படி அடிப்பீங்க? அவ என்னோட லவ்வர்ல ஃபர்ஸ்ட் லவ். என்னோட லவ்வரா இருந்தா பக்கத்திலே இருப்பா, ப்ராப்ளம் இல்ல. அதே ஃபர்ஸ்ட் லவ்னா எங்கேயோ இருப்பா. அவளுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்தா பெயின் இங்க வரும். நான் அவனை லவ் பண்ணலன்னு தெரிஞ்சும் அவன் என் மேல உயிரையே வச்சிருந்தான். நான் அப்ப கூட அந்த லவ்வை புரிஞ்சுக்கவே இல்லை. அவன் என் மேல வச்சிருந்த அந்த சைல்ட்ஹுட் லவ் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருந்தது என்னோட லவ்வை விட. இப்போ எனக்கு ஒரு கிளாரிட்டி வந்துருச்சு. பீர்த்தங்கா தான் இந்த வீட்டு மருமகன்னு. அப்படியா? நோ நோ நோ, ஐ டோன்ட் அக்செப்ட். சோ சாரி. அதெல்லாம் முடியாதுமா. சார், இன்னும் 2 நாள்ல நேஷனல் கேம்ஸ் குவாலிஃபிகேஷன் ஸ்டார்ட் ஆக போகுது. இன்னும் ஒழுங்கான கோச் இல்ல. How do you expect us to perform? டோன்ட் வரி கேர்ள்ஸ், உங்க எல்லாருக்காக ஒரு புது கோச்சா அப்பாயின்ட்மென்ட் பண்ணிருக்கேன். Really? எஸ். அந்த பையன் மட்டும் உங்களை கோச் பண்ண ஆரம்பிச்சிட்டானா ஆல்மோஸ்ட் உங்க கழுத்துல கோல்டு மெடல் விழுந்த மாதிரி. Wow! Where is he? உங்க சார் வந்துட்டாரு. ஹேய் கேசா ஹே. சார், இவனுக்கு ஆளுங்களை அடிக்க தான் தெரியும், நீச்சல் தெரியாது சார். என்னமா பேசிட்டு இருக்க? ஷார்க்கு, திமிங்கலம், சீனிவாஸ் ஸ்விம்மிங்ல இவங்கள சேம் கேட்டகரி தெரியுமா? வாங்கின காசுக்கு மேல கூறா. என்ன டிராமா ஆடுறியா? நீ எல்லாம் கோச்சா? எஸ், ஐ அம் தி கோச். இதுக்கு சைரக்கு ட்ரைனிங் கொடுத்தது நானா. புல்லல கோபிச்சந்திரக்கும் தான். அவர் பேட்மிண்டன் ஆச்சே. யா, பேட்மிண்டன்ல டாப் ஆகணும்னா ஸ்விமிங்ல ஃபிட்டா இருக்கணும். அது கூட தெரியாதா? வாட் இஸ் திஸ் கோச்சிங்? கேம் எது வேணாலும் இருக்கலாம், கோச்சிங் சேம். ஆட்ட யார் வேணா கத்து தரலாம், ஆனா ஜெயிக்க சொல்லி தரது தான் இம்பார்ட்டன்ட். அப்படினா ஒரு டைம் ஸ்விம் பண்ணி காட்டுங்க சார். நோ 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 நோ. பேபி, நான் ஸ்விமிங் பூல்ல இறங்கணும்னா எவரெஸ்ட் அளவுக்கு ஹைட் இருக்கணும். அப்புறம் பெசிபிக் ஓஷன் அளவுக்கு இருக்கணும். கொஞ்சம் பொய்டிக்கா சொல்லணும்னா நான் பூல்ல இறங்கணும்னா என் ஹார்ட்டுக்கு இருக்கிற ஓப்பன் ஆழம் இருக்கணும். என் காதலுக்கு இருக்கிற டெப்த் இருக்கணும். உங்ககிட்ட இருக்கா? ஐ மீன் உங்க பூல்ல இருக்கான்னு கேட்டேன். ஸ்விமிங் பூல். அதான் கோச்சிங்கிறது. கடல்ல மீனிங்களுக்கு ஸ்விமிங் கத்து கொடுத்திருக்காரு. ஸ்விமிங் பூல்ல உங்களுக்கு கத்து கொடுக்கிறது கஷ்டமா என்ன? Just 2 minutes. அந்த வாட்டர்ல மூச்சு பிடிச்சிட்டு இருந்தா இந்த கோச்சை நாங்க அக்செப்ட் பண்றோம். 2 minutesல வாட்டர்ல 5 minutes இருக்கேன். லவ் பண்ணுவியா? 5 minutes இருந்தா மேல வர மாட்டேன், டைரக்டா மேல போய்டுவேன். ஹேய், அப்படிலாம் கிடையாது. லவ் பண்ணுவியா? யோசிக்கிறேன். அது போதும், குதிக்கிறேன். பேச்செல்லாம் நல்லா தான் மெயின்டைன் பண்ண. வாட்டருக்குள்ள எப்படி? ஏற்கனவே நமக்கு ஸ்விம்மிங் வராது. 1 2 3. அம்மா, மதுரை மீனாட்சி தாயே, காளியம்மா. ஏடா, ஃபர்ஸ்ட் டைம் அண்டர் வாட்டர்ல கீழ போனதுமே மேல வந்துட்ட. காமெடி பண்ணு. இப்ப பாரு, 5 minutes வெளிய வர மாட்டேன் உனக்காக. அதையும் பண்ணலாம். 30 seconds ஆயிடுச்சுடி. 1 minute ஆயிடுச்சு. 2 minutes முடிஞ்சிருச்சுடி. போயிடுவான் போல இருக்கு. வாடி போயிடலாம். போயிடலாம். வா வா. ஏய் நில்லடி. ஏய் காலை நல்லா தேடி தேய்ச்சிட்டாலும் இருக்க. என்னாச்சு? 2 minutes கூட அவ்வளவு, அதுக்குள்ள மேல கூட்டி விட்டேன். இன்னும் 10 seconds விட்டுருந்தா நீ செத்துருப்ப. பயந்துட்டியா? அண்டர் வாட்டர்ல மெடிடேஷன் பண்ணும்போது எதுக்கு என்ன மேல கூட்டி வந்த? உன்னோட காதலுக்காக நான் மறுபடியும் குதிக்க போறேன். நான் குதிக்க போறேன். பைத்தியம் உனக்கு. போய் சேர்ந்துருவ. போடா. ஆளும் மண்டையும். ஹாய் கோமதே, ஹாய் கோமதே, ஹாய் கோமதே. உன்னோட காதல் என்ன சாகடிக்காதடி. Crazy fellow. இந்த சிரிப்பு போதும். அவங்க அப்பா பட்டேலோட மாப்பிள அதிர்ஷ்டம் சொல்ல வைக்கிறேன். ஜெய்பால் ரெட்டியோட பொண்ணு என்ன லவ்ல விழ வச்சிட்டா சார். அப்படின்னா சாதிச்சிட்டேன்னு சொல்லு. இரு இந்த விஷயத்த ஜெய்பால் ரெட்டி கிட்ட சொன்ன அவ துள்ளி குதிப்பா. நான் சொன்னதை செய்யணும்ல. செய்யறேன்யா. பட்டேலா, டிசிபி போன். ஹலோ ரெடி சார், உங்களுக்கு ஒரு குட் நியூஸ். உங்களை மாதிரியே உங்க பொண்ணு ரொம்ப பிடிவாதக்காரி. மொத்தத்துல சீனு தம்பிய லவ்ல விழ வச்சுட்டா.
அப்புறம் என்ன, நீங்க பந்து மாதிரி குதிச்சுக்கிட்டே இங்க வந்திருக்க. வாவ், வாட் அ லொகேஷன். பொண்ணு மாதிரியும் சிரிப்பு மாதிரியும் ரொம்ப அழகா இருக்கு. லவ் இஸ் மேஜிக்கல்னு ஒருத்தவங்க சொன்னாங்க. நான் அதை நம்பல. ஃபர்ஸ்ட் டைம் உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் அந்த லவ்ல இருக்க அந்த மேஜிக் எனக்கு புரிய ஆரம்பிச்சது. லைஃப் எல்லாம் நீ தான் என் கூட இருக்கணும்னு அந்த நொடி எனக்கு இங்க தோணுச்சு. ஏதோ ஃப்ளோல 10 நாள்ல உள்ள வச்சிருவேன்னு சொன்னானே தவிர, உனக்காக, உன் காதலுக்காக எத்தனை நாள் ஆனாலும் எத்தனை மாசமானாலும் நான் வெயிட் பண்ணுவேன் கோமதி. லவ் இஸ் மேஜிக். அதை நான் இப்ப முழுசா நம்புறேன். உன்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தப்போ ஆரோகண்டா நினைச்சேன் சீனு. உன்னோட டிராவல் பண்ண பண்ண உனக்குள்ள இருக்க குவாலிட்டிஸ் பிடிக்க ஆரம்பிச்சது. உன் குறும்பு, உன் பிடிவாதம், உன் கமிட்மெண்ட். என்னோட ஸ்மார்ட்னஸ், என்னோட கியூட்னஸ் ஹோல்சேல் பேக்கேஜ்ல மொத்தமா வந்துருச்சுல. அப்புறம் லேக் எதுக்கு? அந்த மேஜிக்கல் 3 வேர்ட்ஸ் சொன்னேன்னு வெச்சுக்கோ, செய்ய வேண்டிய ரொமான்ஸ் எக்கச்சக்கமா பேலன்ஸ் இருக்கு. எத்தனை ஹக்ஸ், எத்தனை கிஸ்ஸஸ், என்னால வெயிட் பண்ண முடியல. நான் உன்னை லவ் பண்ணல. ஹே, நீ டீஸ் பண்ணல? இல்ல சீனு, உன் பாயிண்ட் ஆஃப் வியூல லவ் இஸ் மேஜிக். ஆனா என் பாயிண்ட் ஆஃப் வியூல லவ் இஸ் ட்ராஜிக். இட்ஸ் ஜஸ்ட் அ பெயின். ஐ டோன்ட் லவ் யூ. ஜஸ்ட் லிவ் இட். ஜஸ்ட் லிவ் இட். அன்னைக்கு புள்ள அவ்வளவு எமோஷனலா குதிச்சு என்னதுக்காக காப்பாத்தின? அப்படியே விட்டுருந்தா செத்து போயிடுவேன்னு சொல்லி என் கணத்துல அடிச்சு. அதுக்கு என்ன சொல்றது? அது ஹியூமனிட்டி. ஓ, ஹியூமனிட்டி. சீனு, நீனா எனக்கு இஷ்டம் தான். லவ்வுக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. விருப்பம் வேற, லவ் வேற. ஹே, புதுசா இருக்கே. இன்னும் புதுசா ஏதாவது சொல்லு. சீனு, இப்ப ஆர்குமெண்ட்ஸ் எதுவும் வேண்டாம். I don't love you. I just told I don't love you. கண்கள்ல இருக்க காதல கண்ணீரால மறைக்கணும்னு நினைக்காத கோமதி. அது இங்க இருந்து வந்தா உன்னால தடுக்க முடியும். ஆனா அது இங்க இருந்து வருது, உன்னால தடுக்கவே முடியாது. தடுக்க முடியாது. நீ இப்ப என்ன ஹக் பண்ணும்போது உன்னோட ஹார்ட் பீட் சொல்லுச்சு நீ என்ன எந்த அளவுக்கு காதலிக்கிறேன்னு. உன்னோட ஹார்ட் பீட் உன்னோட கண்ட்ரோல் இல்ல கோமதி. யாரோ ஒருத்தனை கொலை பண்ண வந்தா உன் உயிரை அதுக்காக பண்ண வைக்கிறேன். காதலை விட வேற எதுவும் எனக்கு தெரியாது கோமதி. அது உனக்கு புரியுதா இல்ல புரியாத மாதிரி நடிக்கிறியா? ஒரு தடவை சொன்னா புரியாதா உனக்கு? நான் உன்னை காதலிக்கல காதலிக்கல காதலிக்கல. டேய், இவ்வளவு ட்ராஜடிக்கு அப்புறம் எதுக்காக இன்னும் வெயிட்டிங்? வாங்க வாங்கடா வாங்க வாங்கடா வாங்க.
நீ வா நீ வா நீ வாடா. என்கிட்ட இருந்து யாரை வேணா பிரிச்சிடலாம், ஆனா ஒண்ணு பிரிக்க முடியாது. கண்கள்ல காட்டுற காதலுக்கும் வாயில சொல்ற பொய்க்கும் டாலி ஆகாம மூளை வெடிக்குதுங்க. எனக்கு ஒரு பதில் சொல்லிட்டு போ. மூடுற வாய பேச்ச நிப்பாட்டு. உனக்கு நான் பதில் சொல்றது, என் பொண்ணை நான் அட்ரஸ் இல்லாதவனுக்கும் கொடுப்பேன், சொத்து இல்லாதவனுக்கும் கொடுப்பேன். ஆனா உன்ன மாதிரி ஆயுஸ் இல்லாதவனுக்கு கொடுக்க மாட்டேன்டா. ஏன்னா புரியலையா? சாவு உன்னை துரத்திட்டு இருக்கடா செல்லம். உன்னை துரத்துற அந்த சாவோட பேர் என்னன்னு தெரியுமா உனக்கு? கஜா. அந்த கஜாவனை எதிர்த்து போனேன்னு வச்சுக்கோ, கத்தி உன் நெஞ்சில் இறங்கும். பயந்து போய் ஓடனன்னு வச்சுக்கேன், அந்த கத்தி உன் முதுகுல இறங்கும். ஆனா கத்தி இறங்குறது மட்டும் கன்ஃபார்ம். இவன் தானே சீனு. இவன் அடிச்ச அடியில நம்ம ஆளுங்கெல்லாம் ஹாஸ்பிட்டல்ல கிடக்குறானுங்க. நாளைக்கு வக்கீல் உங்களை பெயில்ல வெளியே கொண்டு வராரு. ஹலோ சார். ஐயோ யார் சார் நீங்க? என்ன பார்த்த உடனே கம்பி பிடிச்சிட்டு அப்படி சாமி ஆடுறீங்க? நம்ம ரெண்டு பேருக்கும் வாட்ஸ்அப்ல கான்டாக்ட் இல்ல, ட்விட்டர்ல திட்டிக்க கூட கிடையாது, ஃபேஸ்புக்ல ஒருத்தர் மூஞ்ச ஒருத்தர் பார்த்தது கூட கிடையாது. எதுக்கு சார் என் மேல இவ்வளவு ரிவெஞ்ச்? நான் கொல்லணும்னு நினைச்சால நீ காப்பாத்திட்ட, அதனால தான் உன்னை நான் கொல்ல சொன்னேன். ஆனா நீ தப்பிச்சிட்ட. ஜஸ்ட் ஒன் இன்ஃபர்மேஷன் ப்ரோ. நீங்க யாரை கொலை பண்ண நினைச்சுக்க, நான் யாரை காப்பாத்தினேன்? அன்னைக்கு ஒரு நாள் மால்ல கோமதியை கொலை பண்றதுக்கு ஆளுங்களை அனுப்புனா நீ அவங்கள அடிச்சிட்ட. அது நீ பண்ண முதல் தப்பு. அப்ப மால்ல ஃபைட்டுக்கான மூல காரணம் நீங்க தானா? தேங்க்ஸ் ஃபார் தி கிளாரிட்டி. அதுக்கப்புறம் நீ யாருன்னு என்கொயரி பண்றதுக்கு முன்னாலேயே அந்த ஜெய்பால் ரெட்டி என்கிட்ட வந்தான். என் பொண்ணோட கழுத்துல உன் கத்து இறங்கணும்னா அதுக்கு என்ன தாண்டணும், என் ஆளுங்களை தாண்டணும். நீ என் ஆளுங்களை தாண்டுனா என் கண் பார்வையை மறைக்கணும். ஆனா என்னோட மாப்பிள்ள என் பொண்ணை காதலிக்கிறவன் மால்ல உன் ஆளுங்களை அடிச்சு போட்ட ஆம்பளை. அவன் எப்பேற்பட்டவனு தெரியுமா? பொந்துல இருக்க எலியை பயன்படுத்தி காட்டுல இருக்க புலிய கொலை பண்ற அளவுக்கு திறமைசாலி. என் பொண்ணு நீ டச் பண்ணாலே உன்னை கொலை பண்ணி அதே பொந்துல புதைச்சிடுவான். அவன் தான் உன் சாவு. அந்த சாவு பேர் என்னன்னு தெரியுமா உனக்கு? சீனு. என் மாப்பிள்ள சீனு. அட பாவி பட்டேலா, ரெண்டு பேருட்டும் ஒரே வார்த்தையை சொல்லி எனக்கும் இவனுக்கும் ஃபிட்டிங் வச்சுட்டு போயிருக்கியா? அப்ப நான் ஸ்கிரீன் பிளேவை மாத்தணும். ப்ரோ, ஏதோ அந்த பொண்ணு ஆபத்து இருந்துச்சுன்னு காப்பாத்தினேன், அதுக்காக கொலை பண்ணிடுவீங்களா? கோமதி எதுக்காக கொலை பண்ண நினைக்கிறேன்? 20 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட அக்கா கல்யாணம் நடந்துட்டு இருக்கும்போது ஜெய்பால் ரெட்டி என்னோட அக்காவை வற்புறுத்தி கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சான். தடுக்க வந்த எங்க அப்பாவோட சாவுக்கும் காரணமானா. எங்க அப்பா இறந்தது தாங்க முடியாம எங்க அக்காவும் குத்திக்கிட்டு செத்துட்டா. அந்த கோவத்துல நான் ஜெய்பால் ரெட்டியை கொல்ல போகும்போது டேய் என்னடாச்சு? அவங்க செத்து மேல போயிட்டாங்க, நீ இவனை கொண்டுட்டு ஜெயிலுக்கு போறியா? அவனை பழி வாங்கறதுக்காக தான் நான் இந்த அளவுக்கு முன்னேறினேன். ரியல் எஸ்டேட் கிங் கஜா. நிறைய அராஜகமும் அநியாயத்தையும் பண்ண அந்த ஜெய்பால் ரெட்டியோட பினாமிங்க கிட்ட கையெழுத்து வாங்கிக்கிட்டேன். அவரோட பெரிய பொண்ணு வசுந்தரா தேவியை ட்ராக் பண்ண.
ஜெயபால் ரெட்டி வசுந்தரா தேவியை இன்னொருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க நினைச்சான். அப்பா மேல அக்கா இல்ல. மேல இல்லையா? அண்ணா வீடுலாம் தேடிட்டோண்ணே, எங்கேயும் காணோம். பட்டேலா, வசுந்தரா அம்மா ஃபோன் பண்றாங்க. வசுந்தராவா கூட? அம்மா வசு. வசு லவ்வர் கஜா. ஆசமான பொண்ணை எனக்காக கல்யாண மண்டபத்துல இருந்து ஓடி வர வச்சிருக்கேன். வித் லவ். கஜா என்ன பேசிட்டு இருக்க? உண்மைய. எங்க அக்காவோட சாவை பார்த்து நான் பட்ட கஷ்டத்தை உங்க அப்பாவும் படணும்னு தான் நான் இப்படி பண்ணேன். நான் நம்ப மாட்டேன். நீ என்ன லவ் பண்ற? நான் சொல்லியே நீ நம்பலன்னா என்னை எந்த அளவுக்கு நீ காதலிச்சிருக்கன்னு எனக்கு புரியுது. என்னோட பர்பஸ் இதான். எனக்காக உயிரே கொடுப்பேன்னு. இப்ப எனக்கு உன்னோட உடம்புல இருந்து உயிர் போகணும். போய் சூசைட் பண்ணிக்கோ. என் மேல இருக்க காதல்னால வசு தன்னோட உயிரை விடுறதுக்கும் துணிச்சா. வசு சாவுக்கு நான் தான் காரணம்னு ஜெயபால் ரெட்டி கேஸ் போட்டு என்ன உள்ள தள்ளிட்டான். வசுந்தரா ரெட்டி டாக்டர் ஆஃப் ஜெயபால் ரெட்டி அப்படின்னா சிஸ்டரோட கோமதி ரெட்டி. வாட் அ கோஇன்சிடென்ஸ். கோமதி என் லவ்வை ரிஜெக்ட் பண்ணதுக்கு காரணம் இதுதானா? இறந்துட்டான்னு நினைக்கிற வசுந்தரா என்னோட எக்ஸ் லவ். இப்போ கொல்லு நினைக்கிற கோமதி என்னோட கரண்ட் லவ். இவன் ஏன் என் லவ்வர்ஸ் மேல கண்டா இருக்கான்? கண்டென்ட் ஃபுல் கிளாரிட்டி ஆயிடுச்சு. அப்படின்னா ஓ ரிவெஞ்சுக்காக ஏன் லவரை கொலை பண்ணிடுவா? பார்க்கலாம்டா. எக்ஸ்பெக்ட் பண்ணதுதான். உங்க ஊர்லயே நீங்க பெரிய ஆளு, அதை விட்டுட்டு இங்கே வந்து பொண்ணு தேடிட்டு இருக்கீங்க. அதை விடுங்க. அவ்வளவு பேக்ரவுண்ட் இருக்கவங்களுக்கு ஊர்ல வயல் மட்டும் இல்ல, சிட்டில விலாசும் இருக்கும்ல. நினைச்சேன். ஐ அம் ஜஸ்ட் இமேஜின். இவரு நார் ஏகாம்பரம், நார் வியாபாரம், அமெரிக்கால $1 பில்லியன் வியாபாரம். இவங்க உங்க மனைவி, அது அவங்க பையன் பந்தர் பிச்சை. எங்க அப்பா பேரு பிச்சை, ஊரு பேரு பந்தரு. ரெண்டுத்தையும் கார்ப்பரேட் ஸ்டைல்ல மிக்ஸ் பண்ணா பந்தர் பிச்சை. இப்போ நீ யார் கேட்டது? கேட்காம சொல்றதோ பேச்சு வாங்குறதோ உனக்கு பழக்கமாவே போச்சு. என்னடா இவ காலு இட்டாலியன் மார்பிள் மாதிரி இருக்கு. அமெரிக்கா மாப்பிள்ளன்னு சொன்னாங்க. ஆப்பிரிக்கால இருந்து வந்த மாதிரி இருக்கான். சிட்டில வளர்ந்தா அதான் சாரி பழக்கம். நோனிட் அங்கிள், அவங்க சாரியில எப்படி இருப்பாங்கன்னு ஐ கேன் இமேஜின். வாவ் கார்ஜியஸ். இருக்கிறத இல்லன்னு நினைக்கிறதும் இல்லாதத இருக்குன்னு நினைக்கிறதும் என் பையன் பழக்கம். அடங்கப்பா, உங்க நோய் இவங்கிட்ட இருக்கு பட்டேலா. ஒரு வாரத்துல கல்யாணம் முடிக்கணும். என் பொண்ணு கோமதி அமெரிக்காவுக்கு சேஃபா போகணும். அது வரைக்கும் நீங்க இங்க தான் இருக்கணும். அந்த சீன் வந்த ப்ராப்ளம் ஆயின்னு நினைக்கிற பட்டேல். சீனுவுக்கும் கஜாவுக்கும் கோல் மூட்டி விட்டுருவோம். அவனுக்கு அடிச்சுக்கிற கேப்ல கல்யாணத்தை முடிச்சிருவோம் பாரு. அப்ப கஜா சீனுவை போட்டு தள்ளிட்டான் போல. பட்டேல் ஐயா, சீனு வந்துட்டான். 2 பேரும் சேர்ந்து நம்மள போட்டுருவாங்களா பட்டேலா? லைட் ஹவுஸ் பில்டிங் மாதிரி ஹைட்டா இருக்கானுங்களே, இது ரெண்டு யாரு? ஸ்மார்ட் பாய். எங்கூட வா. இப்ப சண்டைய மட்டும் பாரு. லேஸ் லேஸ் ஜஸ்ட் லேஸ் வந்துருச்சு கட்ன. யூ கேரி ஆன். இப்போ உங்க கண்ணு முன்னாடியே உங்க பொண்ணோட உயிரை எடுக்க போறேன். என்ன எவன் தடுக்க வர்றான்னு பாக்குறேன். என்ன பேசிட்டு இருக்க? எப்ப பார்த்தாலும் கொல்றேன்னு. எந்த காலத்துல இருக்க நீ? கூட்டிட்டு போறது கொலை பண்றதுக்குல. கல்யாணம் பண்ணிக்கோ. கல்யாணமா? நான் வந்து கல்யாணமா? யா யூ ஒன்லி. நேத்து ஹீரோ மாதிரி சேலஞ்ச் பண்ண. சாரி ப்ரோ, நேத்து ஃபுல்லா உட்காந்து நான் யோசிச்சு பார்த்தேன். நீங்க கத்தி எடுத்து எனக்கு குத்துறீங்க. அந்த கண்டென்ட்ல பெயின். எனக்கு தெரிஞ்சாலு நீ இருக்க பொசிஷன்ல இருந்தா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பார்த்தேன். லைஃப் ஃப்ரெண்ட். என் ஃப்ரெண்டுக்கு அந்த மாதிரி நடந்தா என்ன ஆகும்னு யோசிச்சு பார்த்தேன். அதனால தான் சொல்றேன், போய் கல்யாணம் பண்ணிக்கோ. பெரிய பொண்ணு செத்துட்டா 10 நாள் அழுதாரு. சின்ன பொண்ணு செத்தாலும் 10 நாள் அழுது அழகா 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டு 3 பிள்ளைய பெத்துப்பாரு. அவர் பெத்துக்கிறது, நீ கொலை பண்றது. இதுதான் உங்களோட வாழ்க்கையா? அதனால இவனை கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை பெத்துக்கணுமா? அதெல்லாம் முடியாது. கல்யாணம் பண்ணிக்க சொல்றது குழந்தை பெத்துக்கல. கல்யாணம் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமா குடும்பப்படுத்து. அத வீடியோ எடுத்து அவங்க அப்பாக்கு வாட்ஸ்அப் பண்ணு. சாட்டர்டே சண்டே மெகா எபிசோட் பண்ணு. ரிவெஞ்ச்ல புது ட்ரெண்டிங்க செட் பண்ணு ப்ரோ. நீ இவள 10 மினிட் ஷார்ட் ஃபிலிம் மாதிரி பாப்ப. நான் இவள 10 இயர்ஸ் மெகா சீரியல் மாதிரி பாப்பேன். அதெல்லாம் முடியாது. இவ சாவணும், நீ அவளை கொலை பண்ணணும். அட இருமாமா, நீ இவளை காதலிச்சல? காதலிச்சேன் ப்ரோ. ஆனா என் லவ்வ விட உங்களோட ரிவெஞ்ச்ல தான் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அதான் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டேன். யாருக்காக? நம்ம அக்காக்காக. நம்ம அக்காவா?
அட பைத்தியக்கார பரதேசியே. ச்சே, என்ன கருமண்டா இது. You are my inner soul. Give me a break, yeah. What's happening? இவர் யாரு? கோமதியோட லவர். டேய், Who is this guy? அக்காவோட லவர். அவங்க அக்காவை காதலிச்சு தங்கச்சி எது கட்டிக்கிறான்? இவரோட அக்கா ரிவெஞ்சுக்காக. அவங்க அக்கா யாரு? அவரோட லவர். அவன் யாரு? அங்கிள், you have a love story. I am so much of confusion. எனக்கே புரியல, உனக்கு என்ன சொல்றது? போய் உட்காரு. Sorry guys, I'm just confused. You guys carry on. உட்காருங்க. Violence of Gaja. Shoot becomes shortly. He's my best friend. Yeah, come on. Bye bro. Bye. எவனோ வந்து பொண்ணு தூக்கிட்டு போயிட்டான். இனிமே நம்பதுக்கு இங்க. Will you shut up? உன் மூஞ்ச பத்திரிக்கா சாணி மூஞ்சி. அம்மா முகத்தை பாரு சாணி மூஞ்சி. ரிசல்ட்டிய முகம். இந்த தலைமுறையாவது நல்லா அழகா இருக்கிற பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணா அடுத்த ஜெனரேஷன் நல்லா கலர்ஃபுல்லா இருக்கும். Just imagine. அதுக்குள்ள அந்த பொண்ணு ஏதாவது பண்ணிட்டா? பரவாயில்ல, அவனும் வெளியே தானே இருக்கான். என்ன அங்கிள்? என் பொண்ணை காதலிச்சுட்டா அவனை கல்யாணம் பண்ணிக்க சொல்ற? அவனே என்ன காதலிக்க மாட்டேன்டா. நீங்களும் என்ன கல்யாணம் பண்ணி தர மாட்டேன்டீங்க. நான் இப்ப தேர்ட் பார்ட்டி இல்லையா? பாரு, என் பொண்ணை அவன் கிட்ட கூட்டு வரணும். உனக்கு என்ன வேணும் கேளு. என்ன தருவ? இந்த வில்லாவே எழுதி தரேன். ஊர்ல இருக்க என் நிலத்தை எழுதி தரேன். என் பாதி சொத்தை எழுதி தரேன்டா. என் பொண்ணை உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன். அப்ப எனக்கு கொடுக்குறேன்னு சொன்னீங்க? நினைச்சேன். I'm just imagine. அதுதான் கரெக்டான கிளாரிட்டி. கஜா சி நியூஸ் கமிங். அண்ணே, நம்ம சீனு வந்துட்டாருண்ணே. ஹே மாமா, என்னோட ஃப்ரெண்ட் வந்திருக்கான், சாப்பாடு அரேஞ்ச் பண்ண. ஹாய் மாமா. மூஞ்சிய பாரு. மாமா சொன்ன மாதிரி கோமதியை கொலை பண்ணிருந்தா only once பசக். இந்த பண்ணலாம் நான் மிஸ் பண்ணிருப்பேன். சூப்பர். அவளை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அவளை நான் பண்ண போற டார்ச்சரை நினைச்சு பார்க்கும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா ஆக்டிவா என் உடம்பு இருக்கு தெரியுமா? எனக்குள்ள இருந்த ரிவெஞ்ச் ரேஞ்ச உயர்த்திட்ட. என்னோட இந்த சேஞ்சுக்கெல்லாம் நீதான் காரணம். சசாக். லவ் யூ சீனு. அண்ணே, பாத்தீங்களா எப்பவும் சேடா இருக்கிற அக்கா போட்டோல எப்படி சிரிச்ச முகமா இருக்காங்க. போட்டோ எப்படா சிரிக்கும்? எல்லாருக்கும் பைத்தியம் முத்திடுச்சு. சிரிக்கிறாங்க, ரொம்ப நல்லா சிரிக்கிறாங்க. ப்ரோ, நீ என்ன பண்ணுவிய எனக்கு தெரியாது. ஏன் கல்யாணத்தை நீ தான் நடத்தி வைக்கணும். எனக்கு எங்க டைம் இருக்கு ப்ரோ? எனக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சுல. வாவ், who is the lucky girl? உங்களுக்கு ரொம்ப வேண்டியப்பட்ட பொண்ணு தான் ப்ரோ. அப்படியா? யாரு? என்னோட உள்ளம். கோமதி. ஹலோ, பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி ஐடியா கொடுத்துட்டு இப்ப என்ன அது? அப்பதான் உங்க அப்பா என்ன கட்டி வைக்க மாட்டேன்னு சொன்னாரு. அதனாலதான் உங்களை கட்டிக்க சொன்னேன் ப்ரோ. இப்போ அவராவே என்கிட்ட வந்து அவரோட பொண்ணை கட்டிக்க சொல்லி ஆஃபர் கொடுத்தாரு. என்னதான் இருந்தாலும் அந்த பொண்ணை நான் தானே ஃபர்ஸ்ட் லவ் பண்ணேன். சோ சீனியாரிட்டி எனக்கு தானே அதிகமா இருக்கும் ப்ரோ. அதனாலதான் நான் கட்டிக்கிறேன்னு சொன்னேன். என்னடா காமெடி பண்றியா? கேஷுவலா சொன்னா இதாங்க ப்ராப்ளம். காமெடி எடுத்துக்கிறீங்க. பில்டப் கொடுத்து பேஸ் வாய்ஸ்ல சொன்னாதான் எல்லாரும் நம்புவீங்கல்ல. கோமதியை நான் தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். ப்ரோ, லைஃப்ல ஒரு பிலாசபி இருக்கு. முதல் அடி நம்ம அடிக்க கூடாது. ஒரு வேளை அடிச்சா ரெண்டாவது கிடைக்கிற சான்ஸை விடக்கூடாது. புடிங்கடா புடிங்கடா. இப்படி வா, இப்படி வா. ஏய், புடிடா. புடி புடி. புடி. உங்க கேங்க எல்லாரையும் அடிச்சு போட்டு கோமதி எங்க இருந்து கூட்டிட்டு போறது எனக்கு கோயில்ல மணி அடிக்கிற மாதிரி ஈஸி தான். ஆனா நான் அதை பண்ண மாட்டேன். ஏன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஷிப் ஜென்யூன். அதே ஜென்யூன் உனக்கு வந்ததுக்கு அப்புறம் நீ ஏன் கோமதியை கூட்டி வந்து என்கிட்ட ஒப்படைப்ப. ஃப்ரெண்ட்ஷிப் மேல நான் எதுக்காக இவ்வளவு ஃபீல் ஆகுறேன் தெரியுமா? எதுக்குன்னா இந்த சொசைட்டில எல்லாரையும் தவிர நீ ஒரு உயர்ந்த லவர். அக்காவை அந்த அளவுக்கு நேசிக்கிறவ யார வேறாலும் காதலிக்க முடியும். ஆனா சுத்தி ஒரு 4 பேரை வச்சுக்கிட்டு நான் வில்லன் 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 ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனா உனக்குள்ள ஒரு ஹீரோ இருக்கான். ஹீரோவா? நீ பாஜியா படத்துல ஷாருக் கான் மாதிரி ஒரு ஆளு. வித்தின் 1 வீக் என்னோட ஃப்ரெண்ட்ஷிப்பை புரிஞ்சுக்கிட்டு கோமதி என்கிட்ட கொண்டு வந்து விடுவேன். ஒரு வேளை அது கனெக்ட் ஆகாம போயிடுச்சுன்னா என்னோட கோமதியை நீயே கல்யாணம் பண்ணிக்கோ. நீ ஹாப்பியா இருக்கணும் ப்ரோ. ஹாப்பியா இரு. முஸ்தபா முஸ்தபா, டோன்ட் வரி முஸ்தபா, காலம் நம் தோழன் முஸ்தபா. நீ பாஜியா படத்துல ஷாருக் கான் மாதிரி ஒரு ஆளு. அவன் கண்ணுல ஒரு நேர்மை, அவன் பேச்சுல ஒரு கான்ஃபிடன்ஸ், செயல்ல கேப்பபிலிட்டி.
இஸ் நாட் எ ஆர்டினரி மேன். ஆடா லூசு பயலே. அவன் காதலிச்ச பொண்ண என்கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிருக்கான். அதுக்கு என்னடா அர்த்தம்? எந்த அளவுக்கு நம்பி இருந்தா என் கையில ஒப்படைச்சிருப்பான். நீ எதுவும் பண்ண மாட்டேன்னு தெரியும். அதானே, நீங்க எதுவும் பண்ண மாட்டீங்கன்ற நம்பிக்கை தான். அதான், அதேதான். இப்ப அந்த நம்பிக்கைய நாம காப்பாத்திக்கணுமா இல்ல வேண்டாமா? அவன் என்ன சொன்னான்னு ஞாபகம் இருக்கா? எனக்குள்ள ஒரு ஹீரோ இருக்கானா. நீங்க எல்லாம் எப்பயாவது சொல்லிருக்கீங்களாடா? உன்னை கார்னர் பண்றதுக்காக அப்படி சொன்ன எல்லாம் நம்பிடுவியா என்ன? அண்ணா, அங்க ஏதோ எனக்கு ஒரு நிழல் தெரியுதுண்ணா. ஒருவேளை சீனுவா இருப்பானோ? அவனை சந்தேகப்பட்டா என்ன அவமானப்படுத்துற மாதிரி. He is my inner soul. இன்னர் சோலாமா குடி. என் கையால ஒப்படைக்கிற வரைக்கும் அவன் கோமதிய தூக்கிட்டு போக மாட்டான். ஏய், வா போலாம். போலாமா? ஒரு வாரம் டைம் கொடுத்த. அவன் ஒப்படைச்சாதான் கூட்டிட்டு போவேன்னு சொன்ன வார்த்தையை காப்பாத்த மாட்டியா நீ? எமோஷனலா அப்படி சொல்லிட்டேன். எல்லாரும் கால்ல நிப்பாங்களே தவிர பேச்சுல யாரா நிப்பாங்களா? டைம் ஆச்சு, வா போலாம். சொல்லுங்க. மாமா சொல்லு மாப்பிள்ள. வா வெளிய. அது வந்துட்டேன். சரி. வா வா வா. கஜா என்னை ஏமாத்திட்டான்ற வேதனையில நான் சூசைட் பண்ணிக்கலாம்னு நினைச்சு தண்ணியில குதிச்சுட்டு அங்க இருந்த சில பேர் என்ன காப்பாத்திட்டாங்க. ஆனா அப்பாவும் கஜாவும் நான் இறந்துட்டதா நினைச்சாங்க. எல்லாரையும் விட்டு விலகி நான் யுஎஸ்க்கு போலான்னு நினைச்சப்போ சீனு என்ன அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டான். ஜெயில கஜாவை பார்த்ததுக்கு அப்புறம் நான் உங்க அக்கா கிட்ட பேசினேன். நீ இன்னும் கஜாவை லவ் பண்றியா? ஆமா, காதலிக்கிறேன். அவனை சீட் பண்ணிருக்கான் பாசு. சீனு, காதல்னா ஒரு மேஜிக்னு நினைச்சேன். நம்ம காதலிச்சவங்க மறுத்தாலும் அவங்கள அன்கண்டிஷனலா லவ் பண்றத உன்கிட்ட இருந்து தான் கத்துக்கிட்டேன். கஜாக்கு என் அப்பா மேல இருக்கிற வெறுப்பு ஏன் மேல இருந்த காதல துரத்தி விட்டுருச்சு. அதுக்காக தான் நான் அவன் காதலுக்காக வெயிட் பண்ணுவேன். எத்தனை நாள் வெயிட் பண்ணுவேன்? லைஃப் லாங் வெயிட் பண்ணுவேன். கஜா என்னை எந்த அளவுக்கு லவ் பண்றான்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். ஆக்சிடென்ட் ஆன ஒரு குழந்தைய காப்பாத்துறதுக்காக அவர் கஷ்டப்பட்டத அவர் எனக்கு அறிமுகம் ஆகிறதுக்கு முன்னாடி எனக்கு தெரியும். சாரி சீனு, அக்காக்கு இந்த மாதிரி நடந்ததாலதான் எனக்கு லவ் மேல இருந்து ரெஸ்பெக்டே போயிடுச்சு. அதனாலதான் உன்னை லவ் பண்ணாலும் லவ் பண்ணவே இல்லைன்னு நான் போய் சொன்னேன். ஐ அண்டர்ஸ்டாண்ட். இருந்தாலும் அக்கா, சீனுவை உனக்கு எப்படி தெரியும்? சின்ன வயசுல ஆதித்யா ஸ்கூல் கிரிக்கெட் பால் ஸ்வீட்ஸ். எக்ஸாக்ட்லி, நீ தான் வில்லன் குட்டி. இரு, சின்ன வயசுல போகும்போது என்ன சொல்லிட்டு போன குட்டி? அந்த சீனுவோட மூஞ்சிக்கு என் அக்கா மட்டும் இல்ல எந்த பொண்ணுமே விழ மாட்டான்னு சொல்லு. பாய். நான் விழணும்னு நினைச்சுதான் நான் அன்னைக்கு அந்த மாதிரி சொன்னேன். முதல்ல அந்த கஜாவோட மனசை மாத்தி அவன் தலை குனிஞ்சி என் எக்ஸ் லவர் கூட உங்க அக்கா கழுத்துல தாலி கட்ட வச்சுட்டு அப்புறம் உங்க அப்பா பட்டையில டோலு வாசிக்க வச்சு அவங்களுக்கு அப்புறமா நம்பர் சேர்ந்து பண்ணிக்கலாம், கல்யாணம் பண்ணிக்கலாம். அக்கா, கேன் யூ ப்ளீஸ் டர்ன்? இதுக்கு மேல பொறுக்க முடியாது. அண்ணா, கோமதியம்மாவை காணுமாண்ணே? எது காணுமா? பாத்தியா, நீ கூட்டிட்டு வந்த, அவ ஓடி போயிட்டா. இதே ஒரு குத்து இருந்தா அவ மேல போயிருப்பா. 20 இயர்ஸ் ஒரு ரிவெஞ்சுக்காக நான் கல்யாணம் பண்ணாம இருந்துட்டு எல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணாம. டேய், முழுசா பாத்தீங்களா? பாத்ரூம்லயே பாத்துட்டோனா? டேய், பாத்ரூம்ல எதுக்குடா போய் பாத்தீங்க? ஒருவேளை உள்ள இருந்துட்டா பாக்கலனா இருக்காளா இல்லையான்னு எப்பன்னா தெரியும். அந்த சீனு என்ன நம்பி இந்த பொண்ணை என்கிட்ட விட்டுட்டு போனா. அவன் கேட்டா என்ன சொல்ற? சாரி சொல்லிடலாம். அண்ணா, எனக்கு என்னவோ நைட்டு சீனு வந்து கோமதியை தூக்கிட்டு போயிருப்பானோ. பயமுறா. அந்த சீனுவை சந்தேகப்பட்டா என்னோட ஜட்ஜ்மெண்ட்டை சந்தேகப்படுற மாதிரி எத்தனை தடவை நான் சொல்றது? எனக்கு அந்த ஜெயபால் ரெட்டி மேல தான் சந்தேகமா இருக்கு. அவன் வீட்டுல போய் தேடுங்க. வாங்கடா. அந்த பொண்ணு மிஸ் ஆன விஷயம் எந்த காரணத்தை கொண்டு சீனுக்கு தெரியக்கூடாது. தெரிஞ்சதுன்னா என் கிரெடிபிலிட்டி போயிடும். அப்படியாண்ணா? வாங்கடா போலாம்.
இதுதான் மேட்டர். ஆமா, இவர் பெரிய அமிதாப் பச்சன், அவர் தர்மேந்திரா. இவங்க நட்பை பத்தி ஊரே பேசிக்குது. பாடி ஃப்ரெண்ட் இல்ல, பெஸ்ட் ஃப்ரெண்ட். என் ஃப்ரெண்ட்ஷிப்போட டெப்த் புரிஞ்சதும் அவன் உடனே விட்டுருவான். அப்படின்னா உனக்கு இன்னும் புரியலைங்க. அப்ப நான் எதுக்கு இங்க இருக்கணும்? உங்க பொண்ணு உங்க வீட்ல இருக்குதா நினைச்சுக்கோங்க. அத நீ சொல்ல தேவல, எங்க பட்டேலுக்கு ஆல்ரெடி அந்த நோய் இருக்கு. ஹேய் கௌமுதி, எங்கடா கௌமுதி? என்ன உங்க கணக்கு தெரியலையா? நான் குருத சாரியை கட்டிக்கிட்ட எவ்வளவு அழகா நிக்கிறா பாருங்க. முத்து கொடுக்கணும் போல இருக்கு. எங்கடா? பட்டேலோட வீக்னஸை கண்டுபிடிச்சிட்டான். இவன் முன்னேறிடுவான். இவனை ஃபாலோ பண்ணாதான் நம்மளுக்கு ஃபியூச்சர் இருக்கும். ஹேய் சாரில நீ எவ்வளவு செக்ஸியா இருக்குன்னு தெரியுமா? எனக்கு நீ டபுள் சூப்பரா இருக்க. அதனால ரொம்ப வளையற. சிக்கலுக்காய் ஏற்படுத்தினா அப்படியே உடம்புல கூச தானே. சொன்ன கேளு பேபி. இப்ப பாரு உனக்கு என்ன பண்ண போறேன்னு. என்னடா பண்ற? முத்தம் கொடுத்தா திருப்பி முத்தம் கொடுக்கணும்ல, அது நம்ம கலாச்சாரம் இல்லையா மாமா? அவனை நிப்பாட்ட சொல்லுங்க. அது வெறும் பிரம்மதான், விட்டுடுங்க பட்டேலா. நிறுத்துடா. வாவ், வாட் a mega moment. ஆமா, திடீர்னு எதுக்காக பாட்ட ஆரம்பிச்சீங்க? என்ஜாய் பண்ணான்னு வச்சுக்கோ. டாக்டர் பாட சொல்லிருக்காரு. ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா மருந்து போட்டுக்கணுமே தவிர இந்த பாட்டெல்லாம் எதுக்காக? பாடினாதான் நோய் போகும். உனக்கு தொற்று நோய் ஒண்ணு இல்ல. அப்படா என் காதல் ஸ்ட்ராங்கா இருந்தனால கோமதி என் கண்ணுக்கு தெரியறா. உங்களுக்கு அவ மேல பாஸ் இல்ல, அதனால உங்க கண்ணுக்கு தெரியல. ஸ்ட்ராங்கா இருக்குதுன்னா காஃபியா இல்ல டீயா? கோமதி, டேய் அங்க பாரு, கோமதி அங்க இருக்கா. உங்க பாசம் ஸ்ட்ராங் ஆகணும்ன்றதுக்காக டிராமா ஆரம்பிச்சிட்டீங்களா? யாரு? நானும் டிராமா ஆடுறேனா? அங்க பாரு, கோமதி அங்க இருக்கா பாரு. டேய் கோமதி தெரியறால? தோ அங்க பாரு. டேய் உங்களுக்கு தெரியறாங்களா? தெரியலனே. தெரியறது உங்களுக்கு பாசமா இருக்கு. பெத்தீங்களா வளர்த்தீங்களா? கோமதி நல்லா இருக்கியாமா? கஜா என்ன பண்ணிருவானோன்னு எனக்கு பயமா இருக்குப்பா. எனக்கும் அதே டென்ஷன். இந்த பாரு, நீ ஏன் பிரமைக்குள்ள வந்த சரி, ஆனா அந்த சீனு பிரமைக்குள்ள போயிடாத. அவன் ரொம்ப கலிஜ். சரிப்பா. இது அங்கிளோட பிரம்மனா என் கண்ணுக்கு எதுக்கு தெரியுதா? பெத்த அப்பனுக்கு தெரியும் போது கட்டிக்கு போற உனக்கு தெரியாதா என்ன? இட்ஸ் ட்ரூ. டேய் ஒரு நிமிஷம் அந்த பக்கம் வா. டேய் பிச்சை, அவங்க உன்னை பைத்தியமாக்க பாக்குறாங்கடா. அந்த பொண்ணு எனக்கும் தெரியுது. என்ன சொன்னீங்க? அந்த பொண்ணு தெரியுது. உங்களுக்கு தெரியுதா? நல்லா பார்த்து சொல்லு. இப்ப அவ உன் கண்ணுக்கு தெரியறாளா? வெக்கப்படுது. வெக்கப்பட வேண்டியது நீதான்டா. நான் 5th கிளாஸ்ல இருக்கும்போது பக்கத்து வீட்டு ஆன்டி சுகர் வாங்க வந்த பொண்ணி அவங்கள என்ன பண்ண? என்ன பண்ண? சக்கரை கொடுத்து அனுப்பிச்சிட்டனே. சக்கரை வந்து கிச்சன்ல இருக்கும்போது பெட்ரூம்ல உனக்கு என்னடா வேலை? நீங்க 2 பேரும் ஒரே போர்வை. சக்கரை எதுக்குங்க பெட்ரூம்ல கொடுக்கணும்? இப்போ கண்ணுக்கு தெரியறாளா? எனக்கு தெரியல. எனக்கு உங்க அம்மாவை தவிர வேற யாரும் தெரியல. அதனாலதான் மகன் அப்பனை மதிக்கிறது இல்ல. இது ரிலேஷன் பிட்வீன் ஃபாதர். நமக்கு எதுக்கு? டேய் உன் கண்ணுக்கு அவ தெரிய மாட்டா. ஆனா கோமதி உண்மையில வந்துட்டா போலடா. ஓ இந்த பாரு, அம்மா கோமதி பிரம்ம தானே, மறுபடியும் வந்துருவா பட்டேல். வெதர் நல்லா இருக்கு இல்லையா? அதனால கொஞ்சம் லாங் டிரைவ் போயிட்டு வரலான்னு இருக்கோம். போயிட்டு வந்துட்டுமா மாமா? பாய் ப்ரோ. வாட் அபவுட் மீ? நீயோ நினைச்சு பாரு ப்ரோ. ஐ மாஸ்டர் இன் இமேஜின், யூ நோ. ஜஸ்ட் இமேஜின். I'm coming. மா கோமதி, அவன் உன்னை தூக்கிட்டு போயிட்டு ரிவெஞ்சுன்னு சொல்றான். இவன் என்னடானா விட்டுட்டு வந்துட்டு ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்றான். ஏதாவது கேட்டா பிரம்மன்றான். என்னம்மா இதெல்லாம்? அண்ணே கோமதி அக்கா இங்க இல்லண்ணே. அப்படியா? ஒரு வாட்டி வேணா சீனு வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வரட்டுமாண்ணே? அந்த சீனு மட்டும் சந்தேகப்பட்டினா அவமானப்படுத்தின மாதிரிண்ணே. தெரியும்ண்ணே. நான் போறேன்னு சொன்னது கோமதி சீனு வீட்டுல இருக்குன்னு சந்தேகப்பட்டு போலண்ணே. இல்லன்னு கன்ஃபார்ம் பண்ணதான், அவ்வளவுதான். அப்படின்னா ஓகே. அண்ணன் இப்படிதான்டா, ஒரே விஷயத்த வேற மாதிரி சொன்னா அண்ணன் கன்வின்ஸ் ஆயிடுவாரு. அவ்வளவுதான், பாப்பலாம். ஹலோ சீனு, நான் தான் கறி பேசுறேன். ஒன்னும் இல்ல, உன் வீட்டுக்கு போறேன், நீ இருந்தா சந்திக்கலாமேன்னு. அப்படியா? சரி, நீ வீட்டுல இருக்கும்போது நான் வரேன்னா. ஆக்ஷன். லெட்ஸ் டேக் a செல்ஃபி புள்ள.
உம்மா உம்மா. அப்படிதான். யாரா நீங்க? ஷூட்டிங் டைரக்டர். ஷூட்டிங்கா? பிளேடி வேலைக்காரி எங்க வா? ஏய் யாரு நீங்களா? ஷூட்டிங். ஷூட்டிங்கா? பெர்மிஷன் யார் கொடுத்தது? எங்களுக்கு பர்மிஷன் தேவையில்லை, நாங்க பாத்துக்கிறோம். தேங்க் யூ. ஏய் Who is this beauty? ஏய் உனக்கு என்னடி ஆச்சு? அவ எங்க வீட்டு வேலைக்காரி. எந்த மனுஷியாச்சும் இவங்களை வேலைக்காரின்னு சொல்லுவாங்களா? இந்த காலத்து ஸ்ரீதேவி எங்க இருக்குன்னு தேடி பார்த்தா இந்த 4 செவத்துக்குள்ள இப்படி பாத்திரம் தேக்க விட்டுட்டாங்களே உங்களை. ஸ்டார்ஸ் ஆக வேண்டியவங்க வேலைக்காரியா இருக்காங்க, வேலைக்காரி ஆக வேண்டியவங்க ஸ்டார்ஸ் ஆயிடுறாங்க. As the creator, I like you. ட்ராலி வாங்க. நீ வீட்ல இல்லைன்னு சொன்ன. நான் இருக்கும்போது வரேன்னு சொன்னேன். ஆமா இந்த செட்டப்லாம் என்னதுடா? குட்டி ஆடு எங்க இருக்குன்னு ஒரு வெப் சீரிஸ் நெட்ஃபிளிக்ஸ்க்கு எடுக்கிற சீன். அப்படியா? குட்டி எங்கடா இருக்கா? அது குட்டி ஆடு எங்க இருக்குன்னு அப்படின்னு ஒரு வெப் சீரிஸ் எடுக்கிறோம். அதான்டா குட்டி எங்க இருக்கா? அண்ணே ஒரு கோமதி குட்டி பத்தி கேக்குறானே. கோமதியா? வீட்ல தானே இருக்கு. எனக்கு ஏதோ நீங்க ஸ்கெட்ச் போற மாதிரி தோணுதுடா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சீனோ, ஷூட்டிங்காக மேக்கப் போட்டு வந்தோம் அவ்வளவுதான். நீங்க அப்படியே அந்த போஸ்ட்லயே இருங்கடா. ஒரு நிமிஷம். சீனு எதுக்கு எனக்கு ஃபோன் பண்றான்? அண்ணா நீங்க வீட்ல தான் இருக்கீங்களாண்ணா? நான் எங்க போறேன், வீட்ல தான் இருப்பேன். கோமதி எங்க இருக்கா? கோமதி பக்கத்துல தான் இருக்கா. நீ பேசுறியா? பரவாயில்லண்ணா, உங்க மேல எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்குண்ணா. நோ ப்ராப்ளம். லவ் யூ பிரதர். பாத்தியா மாமா எப்படி கவர் பண்ணனே? கவர் பண்றதுனா ட்ரிப்ளிகன் லேடிஸ் மாதிரி ஃபுல்லா குர்தா போட்டுக்கணும். நாங்க நல்லா கவர் பண்ணலையா சீனோ? பாலிவுட்ல ஒரு ஐட்டம் சாங்ல இருப்பாங்கல அவங்கள மாதிரி அங்கங்க கவர் பண்ணிருக்கீங்க. அப்ப அண்ணா அவரு சன்னி லியோனோட ஃபேன்ரா. ஃபுல்லா கவர் பண்ணவே தெரியாது. அப்ப எங்க அண்ணனை விட நாங்க தான் பெட்டர். தேங்க் யூ சீனோ. ரிஹர்சல் டைம் ஆகுது, நாங்க போகட்டுமா? ஷூட்டிங்க்கு உங்க அம்மா அப்பா ரொம்பவே ஒத்துழைச்சாங்க எனக்கு. ஆனா அந்த வேலைக்காரி தான் என்ன ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணிட்டான். கஜா நீ கோமதி மேல இருக்க கான்சென்ட்ரேஷனை டைவர்ட் பண்ணணும். ஐ மிஸ் யூ வசு. ஆனா என்ன பண்றது, உன்னோட காதலை விட என் அக்காவோட ரிவெஞ்ச் தான் எனக்கு முக்கியம். ஏ அன்வர், சுப்பு எங்கடா போயிட்டீங்க? இன்வெர்டர் ஆன் பண்ணி தொலைலடா. அண்ணே இன்வெர்டர் ரிப்பேர்ண்ணே. சுப்பு சுப்பு சுவாமியே ஐயப்போ சுவாமியே. இருட்டு பேய்னா பயமாச்சு. சுவாமியே அதான் பாரு எப்படி சாமி பாட்டு பாடுறாங்க. ஐயப்போ சுவாமியே. கஜா யார் அது? நான் தான் கஜா. என் வாய்ஸ் உனக்கு தெரியலையா? வசு. ஆமா நான் தான் கஜா. சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே சுவாமியே ஐயப்போ. அண்ணா பயந்துட்டீங்களானே? கஜா கஜா அண்ணா வாய்ஸ். எந்த டைம்ல சாமி கும்பிட்டு இருக்கீங்க? என்ன எல்லாரும் சபரிமலைக்கு போறீங்களா? சுடுகாட்டுக்கு போகாம இருந்தா சரி. என்னடா எல்லாம் ஏதோ டென்ஷன்ல இருக்கீங்க? கோமதி எங்க? கோமதி சினோ. கோமதி டேய் நில்லு. கோமதி டேய் ஏதாவது சொல்றா. எதுக்குடா சீனு அடிச்ச? ஏற்கனவே பேய் நினைச்சு பயந்துகிட்டு இருக்கோம். இப்ப கோமதி வந்து கேட்டா என்ன பண்றது? கஜா நீங்க எல்லாரும் சேர்ந்து என்னை ஏன் அடிச்சீங்க? நீதான் செத்து போயிட்டல, மறுபடியும் எதுக்கு இங்க வந்த? செத்தா உயிர் போயிடும், ஆனா காதல் எப்படி போகும்? அந்த காதல் தான் என்னை இங்க வர வச்சது. ஜென்ம ஜென்மத்துக்கும் கஜா மேல ஃபுல் ரைட்ஸ் எனக்கு தான் சொந்தம்.
எனி டவுட்ஸ்? அதுல என்ன டவுட் இருக்கு? அண்ணனோட சோலோ ஓனர்ஷிப் நீ தானே. அப்படி இருக்கும்போது உங்க அண்ணன் இன்னொரு பொண்ணு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா அது தப்புன்னு சொல்லணும்ல. சொல்லு, தப்பா இல்லையா? ஏய் சொல்லு, தப்புன்னு சொல்லணும்ல. உங்க வீட்டுக்கு சக்காலத்தி வந்தா உங்க எல்லாருக்கும் சாவு நெருங்கும். ஆல்ரெடி எங்க அண்ணனுக்கு வந்துடுச்சு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்தா எங்கடா மரியாதைய காணோம்? காஃபி டீ ஏதாச்சும் கொண்டு வர சொல்லட்டுமா? காஃபி டீ குடிக்கிறதுக்கு நான் என்னடா கெஸ்டா? பேய் பேய்டா. இல்லனா ஹாஸ்பிடல் பிளட் பேங்க்ல இருந்து செல்லுன்னு பிளட் பாட்டில் எடுத்துட்டு வர சொல்லவா? இந்த பேய்கிட்டே காமெடியா? அவங்கள வைலண்டா அடி வாங்கும் போது நீ என்ன சைலண்டா தப்பிக்கிற? எஸ்கேப்பா 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 எஸ்கேப்பா. அண்ணியா சொன்ன என்ன? இந்த அன்னிக்கு நடக்கிற அநியாயத்தை பாத்தியா? நீங்க இருக்கும் போது இங்க ஒரு பொண்ணை கொண்டு வரக்கூடாதுன்னு அண்ணன்ட்ட எவ்வளவோ சொன்னா நீ, ஆனா அண்ணா கேட்கவே இல்ல. அந்த பொண்ணை அனுப்பிட்டோம். ஓ அப்ப அனுப்பிட்டீங்களா? என் தலையும் எப்படி சுத்துது? என்ன யாராவது அடிச்சாங்களா? சீனு வந்துட்டான். நாங்க எதுக்கு சீனு ஒன்னு அடிக்க போறோம்? எங்களுக்கு என்ன அவசியம்? யாரா யாரா எனக்கு கட்டந்த? சீனு நீ ஒன்னும் கவலைப்படாத, கோமதி மேல பத்திரமா இருக்கு. கோமதி சேஃபா இருக்காளா? நான் உன்கிட்ட கேட்டேனா? எதுக்காக என்கிட்ட சொல்ற? எனக்கு ஏதோ டவுட்டா இருக்குடா. எனக்கு ஏதோ டவுட்டா இருக்கு. எந்த டவுட்டும் இல்ல சீனு, நாங்க கிளாரிட்டியா தான் இருக்கோம். ஐயோ இவ்வளவு பக்கத்துல அண்ணே அவள மேலையே மடிச்சு வச்சுட்டு அனுப்பிச்சுட்டேன்னு போலீஸ் சொல்லுவீங்களா? பாரு கஜா, இவங்க எல்லாரும் என்ன சின்ன குழந்தையாக்கி எப்படி விளையாடுறாங்கன்னு. கூப்பிடுற அப்படி பாக்குறீங்க கஜா, என்ன கட்டி பிடிச்சு ஆறுதல் சொல்ல. எனக்கு தெரியும் கஜா, என் மேல உனக்கு எவ்வளவு காதல் இருக்குன்னு. முத்தம் கொடுக்க வந்தா வேணான்னு சொல்றேன் கஜா. பாய் கஜா. Your dress is so nice. Your smile is so cute. நீ எப்பவுமே ஸ்மைல பத்தி தான் சொல்லுவ. இவனுக்கு பைத்தியம் முத்தி போச்சு. ஏண்டா பிச்சை, யார்டா பேசிக்கிட்டு இருக்க? மகனும் மருமனும் பேசிட்டு இருக்கும்போது நல்ல வரக்கூடாது காமன் செஞ்சல போடா. மருமகளா? எனக்கு என்னடா தெரியவே இல்ல. எங்கடா இருக்கா? மடியில போய் உட்கார்ற அறிவில. சாரி பேபி, எங்க அப்பாக்கு லேடிஸ்னா வீக், சீப்பா பிஹேவ் பண்ணுவாரு. நீ எதுவும் மனசுல வச்சுக்காத. இந்தாமா கொஞ்சம். அப்பா போதும்பா, கொஞ்சமா போதும்பா, ஃபுல்லுப்பா. ஓகே பை. தானே 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 தானே. ஒரு நிமிஷம். என்ன மாமா? இப்ப கோமதி பிரம்மண்ணா கிண்ணத்துல எப்படி பாயாசம் காலியாச்சு? அதுல எப்ப பாயாசம் இருந்தது? அது கூட உங்களோட மன பிரம்ம தான். உங்களோட மன பிரம்மையில தான் அவ வந்து சாப்பிட்டு போயிட்டா மாமா. மாயமா, இது எல்லாமே மாயம்தான். மாயா மாயா மாயா. The pop is very nice. We enjoyed a lot. இல்ல அச்சம் இல்ல. பாயாசம் பிரம்மண்ணா எனக்கு டேஸ்ட் எப்படி தெரிஞ்சது? ஹாய் மாமா, how are you? What is the breakfast? இப்பதான் இப்படி போனேன். நாங்க அங்க போனேன். இப்பதான் வரேன். இவருக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. இப்பதான் ஒரு ஆப்பிள் சாப்பிட்டேன். போரிங் இட்லி. இப்ப பாயாசம் பிரம்மண்ணா
இதோட டேஸ்ட் மட்டும் எப்படி எனக்கு தெரியுது? இல்லாத பாயசம் டேஸ்ட் தெரியுதுன்னா அது உங்க மனப்பிரம தான். யோசிச்சு பாருங்க, யோசிங்க. டேய், எனக்கு பைத்தியம் பிடிக்குதுடா. நான் என்ன பிரம்மையானா? டாக்டர். என்னப்பா பட்டேலுக்கு எதுவும் சரியாச்சா? எப்படி குறையும்? எத்தனை பாட்டு பாடினாலும் தொண்டை தான் கிழியுது. நோய் போற மாதிரி தெரியல. இதுக்கும் குறையலனா உங்க பட்டேல் அந்த பேஷண்ட் மாதிரி ஃபுல்லா அவுட் ஆஃப் ஆர்டர் ஆயிடுவான். யார் சார் அந்த பேஷண்ட்? போட்டோ அனுப்பிச்சு விடுறேன் பாரு. சரி, இப்பவே அனுப்புங்க. இங்க கூட இங்க கூட இப்ப பட்டேல் விட 10 வருஷம் முன்னாடி தான் இருக்கானா? என்னடா அது? டாய் 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 எங்கடா கூட்டு போற பொண்ண? உள்ள என்னடா பண்ற? கதவை தரடா. அம்மா வசு, கரெக்ட் டைமுக்கு வந்திருக்கம்மா. போனதுக்கு அப்புறம் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா இருக்குப்பா. இது பாருமா, இந்த சீனு அவன் பிரம்ம இல்லாம என் பிரம்ம எடுத்துட்டு போய் டாப் அவுட் போட்டுக்கிட்டான். நீங்க கொஞ்சம் இருங்க, நான் போய் பாக்குறேன். யூஎஸ்ல இருந்து கொண்டு 2 வாட்ச் இருக்கு, நீ எதுவும் கவலைப்படாத. காமதி யார் இந்த பிங்க் சாரி பொண்ணு? பட்டேலனோட பெரிய பொண்ணு, பேர் வசந்தரா. ஓ, இது வரையும் நான் பார்த்ததே இல்ல. ஊர்ல இருந்தாங்களா? சுடுகாட்டுல செத்து 6 மாசம் ஆச்சு. ரெஸ்ட் இன் பீஸ். இங்க இருந்தா உன்னையும் கூட்டி போய்டுவான். வா பேபி, நம்ம போயிடலாம். எங்கடா போய் தொலைஞ்சிக்கலாம்? பாட்டு பாடணும். மாங்குயிலே பூங்குயிலே சேதி ஒண்ணு பாடுபட்டேலா, நோய் குறையும். 2 பொண்ணு உள்ள இருக்கும்போது பாட்டு பாட சொல்றியானே? டேய் டேய் டேய், யாரையா தேடுறீங்க போல இருக்கு. உனக்கு வெக்கமா இல்ல? சின்னவளை காதலிச்சுட்டு பெரியவ கூட கொஞ்சம் கொலாவிட்டு இருக்க. கொஞ்சம் கொலாவறனா? யூ மீன் ரொமான்ஸ்? நீங்க சொல்றத பார்த்தா வசுந்தரா கூட நான் ரொமான்ஸ் பண்ற மாதிரி நீங்க பிரம்ம பண்ணீங்களா என்ன? பிரம்மையா? பின்ன இறந்து போன வசுந்தரா என் கூட வந்து டான்ஸ் ஆனா நீங்க நினைக்கிறீங்களா? ஆனாலும் இந்த வயசுல எதுக்காக இந்த குறும்பு செட் மாமா? என்னைய கோமதியை நினைக்கிறது தப்பு இல்ல. வசுந்தரா கூட how can மாமா? how can you? சீனு என்ன காதலிக்கும்போது அக்காவோட எப்படி பண்ண நினைச்சு பாத்தீங்க? I'm hurt. I'm very hurt. அது இல்லம்மா, அது வந்து நான் ஆசையா உங்களை பார்க்க வந்தா என்ன அப்படி நினைக்கிறீங்களா? I'm deeply hurt பா, very very deeply hurt. வசு வசு, ஆனாலும் நான் வசு கூட இவ்ளோ க்ளோஸா இருக்கணும்னு நான் 9th கிளாஸ்லயே நினைச்சேன் மாமா. இன்னைக்கு அந்த நினைப்பு உங்களோட பிரமையில நிறைவேறிடுச்சு. I am so happy மாமா. வசு உனக்கு முன்னாடி தெரியுமா? She is my ex lover. அப்போ கோமதி? She is my current lover. அப்போ உனக்கு லவ்வர்ஸ் சப்ளை பண்றதுக்காக தான் பொண்ணு பெத்து போட்டுருக்கல? அத பத்தி எனக்கு தெரியல மாமா, அது உங்களுக்கு தான் தெரியும். அண்ணன் இதுக்கு முன்னாடி இவ்வளவு டல்லா நான் பார்த்ததே இல்ல. பாத்தீங்களா அந்த பிரஸ்டேஷன்? ரிலாக்ஸேஷன் இல்லனா இப்படி தான் ஆகும். அதுக்கு தானே சைதாப்பேட்டை ஜங்ஷன்ல ஷேர் ஆட்டோல போகும்போது டைவ் அடிச்சு கூட்டிட்டு வந்தேன். யாரு? சாமந்தி, சார்மின் சாமந்தி. என்ஜாய்மெண்ட் தான். வீட்ல இன்னொரு பொண்ணு வந்ததுக்கே வசுந்தரா ரீஎன்ட்ரியானா? மறுபடியும் சாமந்தி எதுக்கு கூட்டிட்டு வந்த? அதுக்கு தானே வீட்டுக்கு கூட்டு வராம அவுட் ஹவுஸ்ல வச்சிருக்கேன். அப்படி பயங்கரமா சிரிக்காத மாமா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இவன் பறிச்சு வந்த சாமந்திய நீ ஹாப்பியா? வாசனையா பாரு. வாசனையா? எதனாலனா வசுந்தராவை துரத்த நான் ஒருத்த கூட்டு வந்திருக்கேன்ல. கூட்டிட்டு வந்திருக்கியா? யார் அது? காத்ரா, ஒரிசால இருந்து வந்த ஒரிஜினல் மெகா மந்திரியன். அவனை கண்டாலே ஆவிங்களுக்கும் பேய்களுக்கும் சுஸ்ஸு. அவன் வசுந்தராவை only once சசக். ஜெய் காளி மந்திர காளி ஓம் காளி கல்கத்தா காளி. அந்த பேயோட பேர் என்ன? உயிரோட இருக்கும்போது வசுந்தரா, செத்ததுக்கு அப்புறம் மாத்திட்டு போலாம் தெரியல. நான் கேக்குறதுக்கு மட்டும்தான் நீ பதில் சொல்லணும். தேவையில்லாம பேசிட்டு இருந்தா உன்ன சமாதியில இருக்கிற அகோரி மாதிரி இருக்கான். யார் இந்த லம்பு? ரெஸ்பெக்ட் இல்ல உன்ன. சாமி, நீங்க இந்த கோவத்தை கொஞ்சம் குறைச்சிட்டு இந்த வீட்ல இருக்க பேய மூல கொஞ்சம் துரத்துங்க. அப்படின்னா நீ போய் கோலம் போடு. நானா? ஆமா நீதான். பொண்ணுங்களை மைக்கு கொலை பண்ணது நீதானே. இந்த வீட்டுல போய் டார்கெட் பண்ணது ஒன்னதானே. போய் கோலம் போடு. பேயே பேயே, உன்னதான் கூப்பிடுற. காது கேட்கலையா? பேயே வா. பேயே என்னடா அது? செடி அசைது சுவாமி. செடி இல்லடா மண்டே, பேய். கூப்பிடுற அவள. எப்படி? தினக்கு தான் கசக்குறோ. என்னடா அவள? பேயே வா வா சொல்றல, வரியா இல்லையா?
பொண்ணுன்னு சொன்னீங்க, பையன் வந்திருக்கா. அந்த மேலுக்குள்ளதான் ஃபீமேல் இருக்கு. மேலா ஃபீமேலா கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, அவனுக்குள்ளதான் பேய் இருக்கு. யூ மீன் டிரான்ஸ்ஜெண்டர்? ஏதோ ஒரு ஜெண்டர். சீக்கிரம் அனுப்பியா. தினக்கரா கசக்கரோ ஓடி வா பூஜைக்கு. தினக்கதா கசக்கரோ உங்களையும் ஓடி வா. வாங்குறேன்னு தினக்கதா கசக்கரோ, தினக்கதா கசக்கரோ. இந்த பையன் உடம்புக்குள்ள இருக்கிற அந்த பொருளோட ஆவியை எலுமிச்சை பழத்துக்குள்ள ஏத்தி இந்த பாட்டிலுக்குள்ள அடைச்சி கொண்டு போய் சுடுகாட்டுக்குள்ள புதைச்சிட்டா அப்பதான் இவனுக்குள்ள இருக்கிற அந்த ஆவி போகும். தினக்கதா கசக்கரோ, தினக்கதா கசக்கரோ, தினக்கதா கசக்கரோ, தினக்கதா கசக்கரோ. வா. அட இது என்னடா நம்ம கூப்பிட்டனே பேய் வந்துருச்சு. தினக்கு கசக்கு, தினக்கு கசக்கு. டேய் இவன் சாதாரண பெர்ஃபார்மர் இல்லடா, ஸ்டேஜ் பெர்ஃபார்மர். நம்ம நேரம் நல்லா இருக்கு, பேமெண்ட் அதிகமா கேளு. கேட்றேன். ஓம் காளி ஜெய் காளி மந்திர காளி கல்கத்தா காளி ஓம் காளி ஓம் காளி. நீ என்ன வேலை செய்யற? நாய் மாதிரி பெட்ரோல் மில்ஸ் பிடிக்கிறவன். பிரம்மாச்சி எல்லாரும் இங்க பாருங்க, நீ இந்த போற நிப்பாட்டணும்னா உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க. ஐ வாண்ட் சாமந்தி. சாமந்தியா? ஆமா, வசுந்தரா சாமந்தி வச்சு என்ன பண்ணுவா? ஏதோ ஒண்ணு பண்ணி பாட்டா பிரம்மாச்சி. முதல்ல இந்த பேயோட அட்டில நிப்பாட்டணும்னா அந்த சார்மி சாமந்தியை இறக்குங்கடா. அண்ணே, அண்ணி நம்மள உள்ள பெண்டு நிமித்தினதுக்கு இந்த இளநீ குடிக்க ரொம்ப நல்லா இருக்குண்ணே. அண்ணா, சீனு கோமதிய பைக்ல உள்ள கூட்டு போறானே. சீனு மாட்டிப்பான், இந்த தடவை கண்டிப்பா மாட்டிப்பான். ஹலோ பிரதர், யாரடா தேடிட்டு இருக்கீங்க? இப்பதானே கோமதிய பைக்ல உள்ள கூட்டு வந்த. அப்போ கோமதி உங்க வீட்ல இல்லையானா? உங்களையும் உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் நம்பி என் கோமதி உங்க வீட்ல வச்சா என் கோமதி எங்க போனானா? என் கோமதி எங்க போனா? என் கோமதி எங்க போனா? ஹே கோமதி. ஹலோ சீனு, என்ன எங்க அப்பா கஜா கிட்ட இருந்து கூட்டிட்டு வந்து 2 நாள் ஆகுதுடா. ரூம்ல லாக் பண்ணி வச்சிருக்காரு. வந்து கூட்டிட்டு போடா ப்ளீஸ். அப்பா வேணாப்பா, வேண்டாம் அப்பா. ஜெய்பால் ரெடி கோமதியை கூட்டிட்டு போய் 2 நாள் ஆகுதான். என்ன பண்றீங்க நீங்க எல்லாம்? என்னடா பண்றீங்க? ஒரு வேலையும் செய்யாம என்னடா பண்றீங்க? நீ எதுக்கு டென்ஷன் ஆகாத சீனு. நான் போய் அவளை கூட்டிட்டு வரேன். நீ என் மேல வச்சிருக்க நம்பிக்கை நான் காப்பாத்துறேன். கம் ஆன். ஆல் தி பெஸ்ட் அண்ணா. காலையில வசுந்தரா சுகர் டேப்லெட் எடுத்துட்டு வந்து கொடுத்தா. கோமதி தண்ணி கொண்டு வந்து கொடுத்தா. பிரம்மன் நினைச்சு இவ்வளவு சந்தோஷப்படுறாரு. உண்மை தெரிஞ்சா இவரோட நிலைமை என்ன? கோமதி, ஏய் கோமதி எங்க இருந்தாலும் கூட்டிட்டு வாங்கடா. டேய் 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 எங்கடா? எங்கடா கோமதி? என்னண்ணா இது? எல்லாரும் உன் காலரையே புடிச்சிட்டு இருக்காங்க. பொண்ணை வீட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு என்கிட்டே டிராமா ஆடுறியா? எல்லா இடமும் தேடுங்கடா. கோமதி வீட்டுல இருக்காள? இவனுக்கு என்ன பைத்தியமாடா? அவங்க அப்பா மேல இருக்க பாசத்துல மார்னிங் ஷிஃப்ட் இங்கயும், அண்ணன் மேல இருக்க லவ்வால நைட் ஷிஃப்ட் நம்ம வீட்டுலயும் டபுள் ஷிஃப்ட் செய்றாங்கடா. நான் பண்ணி பிரியாணி சாப்பிடுறீங்களா? வேணவே வேணாம், நீ ஆல்ரெடி நாங்க சாப்பிட்டோம். வில் மீட் நைட் அண்ணி. வரா நீ. டேய் 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 தேட வேண்டியது இங்க இல்லடா. அவ மேல ரூம்ல இருக்கா. வாங்க காட்டுறேன். இது ஒரு காபா. இதான் நம்ம கோமதி. உன்னை தூக்கிட்டு போனவன் மறுபடியும் உன்னை தேடி வந்திருக்கான். இந்த முட்டாளு சீனுவோட ஃப்ரெண்டா. யார்கிட்ட பேசிட்டு இருக்கேன்னு திருன்னு பார்த்துட்டு இருக்கான் பாரு. மெரினா பீச் லைட் ஹவுஸ் மாதிரி இருந்தாலும் மண்டையில மூளையே இல்லை. இவனெல்லாம் போய் உங்க அக்கா எப்படி காதலிச்சானே தெரியலமா. ஏய் கூட்டிட்டு வாடா. போட. டேய் என் பொண்ணை கூட்டு போறது இல்லாம என் பிரமையை சேர்த்து கொண்டு போறிய. கூட்டிட்டு போட்டா அங்கிள். கோமதி தான் என் கூட இருக்காளே. வேணா உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். இந்த ஆப்பிள் கூட அவ சாப்பிட்டதுதான். என்னடா இவன் பட்டேலை விட டபுள் மடங்கு பைத்தியமா இருக்கா? This is not a right place. உங்க பட்டேலுக்கு நடைமுறைக்கும் பிரமைக்குமான வித்தியாசத்தை சொல்ல. வா கோமதி. கோமதி
பட்டேல் கோமதி அவங்க எல்லாம் சேர்ந்து கூட்டிட்டு போறாங்க பட்டேல். பிரம்ம தானடா, மறுபடியும் வருவாடா. அவ எப்படி வருவா? அவ தான் கூட்டிட்டு போறாங்களே. டேய், கோமதி உனக்கு தெரியறாளா? டேய், கோமதி தெரியறாளா? அது வந்து பட்டேலா, அது வந்து சீனு டிராப்ல விழுந்த கோமதிய பிரம்மன் சொல்லிட்டு உங்ககிட்ட போய் சொல்லிட்டு பட்டேலா. ஹாய் மாமா, என்னாச்சு? ஏன் இப்படி இருக்கீங்க? எல்லாம் ஓகே தானே? வீக்னஸ் பயன்படுத்தி என்னமா நாடகம் ஆடி இருக்க? அப்பா கையிடுங்க. நீ என்னோட பிரம்ம, உனக்கு ஒன்றும் தெரியாது. நான் பிரம்ம இல்ல, உண்மை. உயிரோட உங்க கண்ணு முன்னாடி இருக்கிற உங்க பொண்ணு. இன்னைக்கு உங்க பொண்ணு உயிரோட இருக்கானா அதுக்கு காரணம் இந்த சீனு தான்ப்பா. நாங்க 14 வயசுல இருக்கும் போது எங்களுக்குள்ள ஒரு சின்ன அறிமுகம். அதுக்காக அவ லவ்லையும் லைஃப்லையும் ரிஸ்க் எடுத்து சீனுவோட லவ் வேணான்னு உதறிட்டு போன என்னோட லவ் ஜெயிக்க வைக்கிறதுக்காக இது எல்லாத்தையும் பண்றான்ப்பா. சீனுவோட காதல்ல கண்டிஷன்ஸும் இல்ல, எந்த பழி வாங்குற எண்ணமும் இல்ல. என் மேல அவனுக்கு இருந்த காதல்ல அவனுக்குள்ள எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்ல. எதிரிய காதலிச்சதுனால ஒரு பொண்ணு விட்டுட்டு போயிட்டா. எதிரிய பழி வாங்குறதுக்காக இன்னொரு பொண்ணு மாட்டி விட்டுட்ட. தனக்கு பிடிச்ச பொண்ணு மண்டபத்துல இருந்து தூக்கிட்டு வர்றத காதல்னு நினைச்ச உனக்கு சீனுவோட காதல் புரியாதுப்பா. உண்மைகளை ஒன்னும் புரியலடா. உன்னை காதலிக்க மாட்டேன்னு சொன்ன பொண்ணுக்காக, உன் உயிர் எடுக்கணும் துரத்தின அவனோட அப்பாக்காக ஏன்டா அதெல்லாம் பண்ண? பயம் ஒரு நொடி தான் இருக்கும் மாமா. கோவம் 1 மணி நேரம் இருக்கும். வருத்தம் கொஞ்ச நாள் இருக்கும். ஆனா காதல் நம்ம உயிர் போகிற வரைக்கும் இருக்கும் மாமா. ஃபெயில் ஆகிறதுக்கு காதல் ஒன்றும் பரிச்சை இல்லை மாமா, பொறுப்பு. நம்ம காதலிச்ச ஆளை சந்தோஷமா வச்சுக்க வேண்டிய பொறுப்பு. இட்ஸ் லைஃப் லாங் ரெஸ்பான்சிபிலிட்டி மாமா. ஆளுங்களை இழந்து அவங்க நினைவுகளோட வாழ்றது எவ்வளவு கஷ்டம்னு உங்ககிட்ட காட்டுறதுக்காக தான் நான் இதெல்லாம் பண்ண மாமா. எனக்கு பயந்து நான் பண்றதெல்லாம் ரைட்டுன்னு சொன்னவங்கள தவிர நான் பண்ணது தப்புன்னு யாரும் என்னை எதிர்த்து சொன்னதே கிடையாது. தப்பு பண்ணிட்டேன்னு தெரியுது, எப்படி திருத்துறதுன்னு தெரியலடா. தப்பு செஞ்சுட்டோன்னு ஒத்துக்கிட்டாலே திருந்தனத்துக்கு சமமாமா. இப்போ நீ என்ன பண்ண சொல்ற? நீ என்ன சொன்னாலும் பண்றேன். வசுக்கும் கஜாக்கும் கல்யாணம் பண்ணுங்க. அவனுக்கு நடந்த அநியாயத்துக்கு நீங்க செய்ய வேண்டியது இது மட்டும்தான். அவன் காலை கழுவி என் பொண்ணை தாராளமா கொடுக்குறேன்பா. ஆனா அவன் ஒத்துக்கணும்ல. கஜா ஒத்துக்க வேண்டிய பொறுப்பு என்னோடது மாமா. ஓ ஷிட், இந்த பொல்லாத வீட்ல பிரம்மைக்கு சேஃப்டி எல்லாம் போச்சு. எப்பனா ஒருத்தன் வந்து அவங்களோட பிரம்மையை தூக்கிட்டு போயிட்டான். நாளைக்கு நான் வந்து என்னோட பிரம்மையை தூக்கிட்டு போயிட்டா நான் என்ன பண்றது? ஐ கான்ட் டாலரேட் திஸ். ஐ அம் கோயிங் வித் மை ஃபேமிலி. என் பின்னாடி வந்து இது என்னோட புது பென்ஸ் கார், ப்ளூ கலர். பின்னாடி போய் உட்காரியா? நீ வா ஃப்ரெண்ட்ல உட்கார். பாத்து சேஃப்டி. உட்கார்ந்துட்டோம், கிளம்பு. 10 வருஷம் கழிச்சு எங்க பட்டேல் சாருக்கு இந்த நிலைமை தான் நினைக்கிறேன். நேத்து டாக்டர் ஃபோன் பண்ணி இந்த விஷயம் தான் சொன்னாரு. ஏய் கஜா. ஹலோ சீனு, அர்ஜென்ட்டா நான் உன்னை பார்க்கணும். புடி கைய புடி பிரதர். உன் கோமதியை கொடுத்துட்ட, கூட்டிட்டு போ பிரதர். அவசரப்படாதீங்க பிரதர், இன்னும் ஒரு நாள் டைம் இருக்கு. ஏற்கனவே நான் ரொம்ப லேட் பண்ணிட்டேன். கோமதி ஃபோன் பண்ணி ஜெய்பால் ரெட்டியோட கஸ்டடியில் இருக்குன்னு சொல்லும் போது நான் உன் பிளேஸ்ல இருந்திருந்தா நானே போய் கோமதியை தூக்கிட்டு வந்திருப்பேன். ஆனா நீ அப்படி பண்ணல. நீ என்கிட்ட தான் சொன்ன. அது நான் உன் மேல வச்சிருக்க நம்பிக்கை, இது நீ என் மேல வச்சிருக்க நம்பிக்கை. ஆனா நீ எனக்கு ஒரு ஃப்ரெண்டா இப்போ ஒரு ஃபேவர் செய்யணும். ஆர்டர் பண்ணுங்க பிரதர். பத்மா, அந்த சீனு சொல் பேச்ச கேட்டு கஜா ரிவெஞ்சே மறந்துட்டான். நீ தான் அதை செஞ்சு அந்த ரிவெஞ்சை ரீசார்ஜ் பண்ணும். ஃபோன் என்னாச்சு ப்ரோ? வசுந்தரா பேயா வந்து என்ன டார்ச்சர் பண்ண. வசு, யூ மீன் கோமே சிஸ்டர்? பேயாவா? முதல்ல ஆர்ஆர் படம் பார்க்கறத விடு ப்ரோ, எல்லாமே செட் ஆயிடும். நான் சொல்றதெல்லாம் உண்மை ப்ரோ. பேயா உனக்குள்ள பூந்து என்ன வாட்டி எடுக்கிறா. அது எப்படி துரத்துறதுன்னு தான் எனக்கு தெரியவே மாட்டேங்குது. என்ன துரத்த பாக்குறிய கஜா? நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆகிற வரைக்கும் என் ஆத்மா சாந்தியும்
உன் மனசுக்கு நிம்மதியும் கிடைக்காது. மனுஷனுக்கும் பேய்க்கும் எப்படி கல்யாணம்? உனக்கு கல்யாணம்னு ஒண்ணு நடந்தா அது ஏன் கூட மட்டும்தான். கல்யாணம் முடிஞ்ச உடனே என்னை விட்டு போயிடுவல்ல? கண்டிப்பா போயிடுவேன். ஆனா கல்யாணம் சம்பிரதாயம் படி நடக்கணும். உறவுக்காரங்க வரணும், கெட்டி மேல வைக்கணும், விருந்து சாப்பாடு வைக்கணும், மந்திரம் வாசிக்கணும். ரொம்ப ஆடம்பரமா இயற்கைக்கு சாட்சியா நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் நடக்கணும் கஜா. அப்பதான் என் ஆத்மா சாந்தி அடையும். என்னாச்சு ப்ரோ? ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க? இருங்க ப்ரோ, பேயெல்லாம் எப்படி வரும்? அதை நான் நம்ப மாட்டேன். இதோ நான் நம்ப வைக்கிறேன். கசாக். இப்பவாவது நம்புறியா? கோமதியை கூட்டிட்டு போனது நீ இல்ல, வசுந்தரா உனக்குள்ள வந்து கோமதியை கூட்டிட்டு போயிருக்கா. உனக்கு அப்படி புரிஞ்சுதா? இவன் அப்படி புரிஞ்சுக்கிட்டானா? அப்படின்னா வசு ஏன் உடம்புக்குள்ள வந்தாளா? நான் அர்ஜுனா தாய்த்து கிடைக்கணும், நான் திருநூறு புசிக்கணும், நான் இங்கிருந்து கிளம்புறேன். நீ என்ன பண்ணாலும் வசு உன்னை சும்மா விட மாட்டான். இதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் தான் இருக்கு. என்னது? வசுக்கும் எனக்கும் கல்யாணம் ஆகணும். பேய் கூட கல்யாணம் எப்படி ப்ரோ? லேட்டு வசுந்தராவா? கல்யாண பொண்ணே கல்யாணத்துக்கு லேட்டா வந்தா நல்லா இருக்குமாண்ணா? லேட்டுனா லேட்டா வர்றது இல்ல, ஆல்ரெடி செத்துட்டாளா. பேயோட கல்யாணம் எப்படிங்க? பைத்தியக்காரத்தனமா இருக்கு. பைத்தியக்காரத்தனம் இல்லப்பா, பைத்தியமே. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா அண்ணி ஃபர்ஸ்ட் டைம் வைக்க சொன்னா என்னன்னா பண்ணுவீங்க? அது தாண்டா எனக்கு டென்ஷனாவே இருக்கு. பேயோட குடும்பம் நடத்தினா பேய் தானே வந்து குழந்தையா பிறக்கும். டேய், எல்லாரும் ப்ளூடூத் ஆன்ல வச்சுக்கிட்டு நான் சொல்ற மாதிரியே செய்யுங்க. மொத்த செட்டப் ரெடிடா. சாப்பாடு கிட்ட அலர்ட்டா இருக்கும் சீனு. வரவங்க போறவங்க மேல ஒரு கண்ணு வச்சிருக்கீங்களா? ஒண்ணு இல்ல, 4 கண்ணு வச்சிருக்கேன். சொல்லு சீனு. சந்தேகத்துக்கான வாய்ப்பும் யோசிக்கிறதுக்கும் வாய்ப்பு கொடுக்காம கண்ணு மூடி திறக்கிறதுக்குள்ள கல்யாணம் முடிஞ்சிடும். மசு பேயிலங்கற விஷயம் கேங்கும் எந்த நிமிஷத்துல தெரிஞ்சிடவே கூடாது. மாட்டினா ப்ளூடூத்ல நம்ம பேசுனது எல்லாத்தையும் அந்த பிரம்மாஜி கேட்டுட்டான். இப்போ என்ன பண்ணலாம்? இதுக்கு இந்த பெர்ஃபார்மன்ஸ் பத்தாது. அவன் எப்படியாச்சும் கல்யாணத்தை நிப்பாட்டலான்னு பார்க்கறான். அவனை ஃபாலோ பண்ண. தேவைப்பட்டா கட்டி போட்டுரு. Don't fear, பாண்டு is here. இந்த கல்யாணத்தை எப்படியாச்சும் நிப்பாட்டணும். எப்படி? சீனனுக்கு ரொம்ப பயமா இருக்கு. இப்படி ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிறத தப்புன்னு தோணுது. நம்ம ஒன்றும் தப்பு பண்ணல, நம்ம செஞ்ச தப்ப திருத்துறோம், அவ்வளவுதான். முதல்ல கல்யாணம் நடக்கட்டும், அதுக்கப்புறம் நான் திருத்துறேன். என்ன எடுத்துட்டு இருக்கான்? ஐயோ, இந்த வீடியோ மட்டும் அவங்க பார்த்தாங்கன்னா அவ்வளவுதான். அவன் தலையெழுத்து உயிர் ரெண்டும் காலி. மாப்ள சார், எங்க அம்மாக்கு ரொம்ப சீரியஸா ஒரு தடவை போன் கொடுத்தீங்கன்னா பேசிட்டு கொடுத்துறேன். நீ சீனு பேஸ் தானே? சார், சீனு யாருன்னு எனக்கு தெரியாது சார். ஆனா நீ யாருன்னு எனக்கு தெரியுமே. அப்பாடா, ஒளிச்சு வச்சிடலாம். மூஞ்சில படி. Somebody? No. You mean nobody? நோடா. Then what buddy? Everybody. அங்க பாரு. என்னடா பாக்குறது? படி. What buddy? கபடி. என்னடா தேனாலும் செல்போன் கிடைக்காதடா. எம் தந்துரானே நாம ஜீவன ஹேத்துனா கல்யாண பெண்ணை கூட்டிட்டு வாங்கோ. எங்க இருக்கோ எப்படி வர போதோ யாருக்கு தெரியும். ப்ரோ, நீங்க ஒரு வாட்டி கூப்பிடுங்க ப்ரோ. வசுந்தரா ப்ரோ, இன்னும் ஒரு வாட்டி கூப்பிடுங்க ப்ரோ. கூப்பிடுங்க வசுந்தரா. சரியான ஏடாகடமா இருக்கே. ஒரு வாட்டி மனசு நல்ல கெட்டியா பிடிச்சுக்கிட்டு லவ்வோட கூப்பிடுங்க ப்ரோ. லவ்வா ப்ரோ? அசு நிஜமாவே பேய் வந்துருச்சு. என் சொந்தங்களுக்கு முன்னாடி கல்யாணம் நடக்கணுங்கிறது வசுவோட கடைசி ஆசைடா. யாராவது வெளியே கால் எடுத்து வச்சுங்க தலையை சீவிடு வேண்டா. உட்காருங்கடா, எல்லாரும் எங்க உட்கார்ந்தீங்களோ அங்கேயே உட்காருங்கடா. சீக்கிரம் கட்டுங்க, சீக்கிரம்.
அங்கல இங்க கட்டிடவா சீனு? கட்டுங்க சீக்கிரம் கட்டுங்க. நீ எல்லாம் ஒரு பேயா? போடி நீயும் உன் டிராமாவும். இது வரைக்கும் கஜா பயந்ததை தான் பார்த்திருப்பீங்க. இதுக்கப்புறம் கஜா பயமுறுத்தினா எப்படி இருக்கும்னு பாரு. என்ன முட்டாள்னு நினைச்சியாடா? உன்ன மாதிரி பிளான் தான் பண்ண தெரியாது. ஆனா நான் பார்த்த இடத்துல உயிர் எடுத்துருவேன். பர்ஃபார்மன்ஸ் மேட்ச் ஆயிடுச்சா? நீ பண்ண டிராமா எனக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு பாக்குறியா? முதல்ல இந்த கல்யாணம் நடக்கட்டும், மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்லி 20 வருஷ பகைய மறந்து கோமதிய உங்ககிட்ட கொடுத்துட்டேனடா. ஏய் பட்டேலா, உனக்கு உன்னோட பொண்ணுங்களோட சாவ லைவ்ல காட்டுறேன். உனக்கு துரோகம் பண்ணது நானு. வேணும்னா என்ன கொடு, என் பொண்ணுங்களை விட்டுரு. பொண்ணுங்களோட உயிரை எடுக்கிறேன்னு சொன்ன உடனே உன் 2 கண்ணுலயும் பயம் தெரியுதே. பயமா? எனக்கா? டேய், நிசாமாபாத்துக்கு கிங் நானும், ஹைதராபாத்துக்கு கிங் நீ இன்னும் 2 பேரும் பந்தாவா சுத்திட்டு இருந்தான், ஞாபகம் இருக்குல்ல? ஆனா இவன் நம்ம 2 பேரையும் ஆட்டி வச்சுட்டான்டா. கில்லாடிடா அவன் மாப்பிள்ள மட்டும் இல்ல, குறுக்கு வேலி. உனக்கும் என் பொண்ணுங்களுக்கு நடுவில் இருக்க இரும்பு வேலி 1 இன்ச்சு கூட தாண்டி வர முடியாது. அவன் தான் என் மாப்பிள்ளன்னு ஃபிக்ஸ் ஆன அன்னைக்கே என் பொண்ணுங்களுக்கு என்ன ஆகுன்ற பயம் எனக்கு அன்னைக்கே போச்சுடா. அது ஏன் தெரியுமா? என் மாப்பிள்ள ஆதர்ஷ். இப்ப நான் ஈர துணி போட்டுட்டு உக்காடுறேன். என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோ. ஐ ஆம் ரிலாக்ஸ்ட். மாப்பிள்ள, அவன் ஃபர்ஸ்ட் லவரை கொலை பண்ண போறானா, இப்போ உள்ள லவரையும் கொலை பண்ண போறானா. அதுக்கு நீயே முடிவு கட்டு. விடாதடா. என்கிட்ட தேவலாம வச்சுக்கிட்டா அடிச்சு நொறுக்கிடுவேன். பிளே ஆன் த கிரவுண்ட். என் ஃபர்ஸ்ட் லவ் கிட்ட வச்சுக்கிட்டா கொன்னு புதைச்சிடுவேன். ஃபிக்ஸ் அட் கிரவுண்ட்.
நீ உன் லவரை செட் பண்றதுக்காக நான் இவ்வளோ ட்ராமா பண்ணா நீயே உன் லவரை கொலை பண்ண பார்க்குறியே. அவருக்கு ஏதாவது நடந்தா உன் நிலைமை யோசிச்சு பார்த்தியா? உனக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா என் நிலைமை யோசிச்சு பார்த்தியா? உங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு நான் வாக்கு கொடுத்துருக்கேன். தான் காதலை ஏத்துக்காத பொண்ணுக்காக சீனு இவ்வளோ செஞ்சா, உன்னை உயிரா காதலிக்கிற வசுக்காக உன் பகையை விட்டு கொடுக்க மாட்டியா? காதல்னு ஒரு பேரால அவர் உங்க அக்காவை கொண்டுட்டாரு. பலியோட பேர்ல நீங்க வசுந்தராவை இழக்க போறீங்க. இதெல்லாம் எதுவும் நடக்கக்கூடாதுன்னு தான் நான் இந்த மாதிரிலாம் பண்ணேன். ஒரு லவ்வரா அவளோட லவ்வ சக்சஸ் பண்ணணும்னு நான் நினைச்சேன். ஒரு ஃப்ரெண்டா உன் லைஃபை செட் பண்ணணும்னு நான் நினைச்சேன். அதனாலதான் கெடுதல் செஞ்சாச்சும் நல்லது பண்ணணும்னு நினைச்சேன். நல்லது பண்றது மட்டும் இல்ல, என்ன மனுஷனாக்கி இருக்க, என்ன பழைக்க வச்சு எனக்குள்ள இருந்த ரிவெஞ்ச கொண்டுட்ட, என் மனசை திறந்துட்ட. பட் யூ ஆர் எ ட்ரூ ஃப்ரெண்ட். யூ ஆர் மை இன்னர் சோல். எல்லாரோட லைஃபையும் சூப்பரா செட் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளை வீட்டுல இருக்கணும்னு ஃபீல் பண்ண வச்சுட்டான். இப்ப என் மாப்பிள்ளைய பத்தி நீங்களா என்ன சொல்ல போறீங்க?